உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த 2026 மார்ச் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? உங்களுடைய ராசியின் அடிப்படையில உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா வீடியோ பார்க்கும்போதே ஒரு தெளிவான மனநிலையில நீங்க இருக்கணும். இப்ப நம்ம இந்த மாதத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும் சொல்றோம், ஓகேவா, கிடைக்கும் சொல்றோம். ஸோ இது எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பொது பலன்களே, உங்களுடைய சுய ஜாதகம் கிடையாது, ஓகேவா. ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக அமைப்புகள், தசாபுத்திகள், லக்னம், லக்னாதிபதி, மற்ற கிரகங்கள் என்று பார்க்கும்பொழுது அதனுடைய அடிப்படையில தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய 70% நிர்ணயம் பண்ண முடியும். ஆனா நம்ம சொல்ற இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 20-30%. அதாவது பசிக்கு, ரொம்ப பசிக்கு, என்ன பண்ணே தெரியல, என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு டீ கொடுத்தா, டீ காஃபி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும். ஸோ அதை குடிச்சோன்னா கொஞ்சம் நம்ம தம் கட்ட முடியும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம போய் ஹோட்டலில் போய் சாப்பிடும் போது நல்ல திருப்திகரமாக சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு சாப்பாடுங்கிறது தான் உங்களுடைய சுய ஜாதகம். இந்த டீ காஃபிங்கிறது இந்த செகண்ட்ல நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு உணவகம். அதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ நான் உங்களுக்கு தெளிவா புரியறதுக்காண்டி இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மார்ச் மாத பலன்கள்ல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் கவனமா இருக்கணுங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மேச ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத பலன்கள்ல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக வாழ்க்கையில நிறைய தடுமாற்றம், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டத்தை சந்திச்சுக்கிருக்கீங்க. இந்த 2026 வேற நம்மளுடைய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விரைய சனியாகவே அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 2026 எப்படி இருக்க போதோ அப்படின்னு நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்புகளோட இருப்பீங்க. ஸோ நம்ம 2026க்கான பலன்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்ப இந்த 2026 உள்ளடக்கி வருகின்ற மார்ச் மாதம் உங்க லைஃப்ல பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துடன், ரொம்ப போராட்டத்துடன் இருக்கின்ற நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஃபர்ஸ்ட் விஷயம் ரிலீஸ், மன போராட்டம் ரிலீஸ் ஆகுது. என்ன பிரச்சனை வேணாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மன போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஓகேவா. சோ மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை இருக்குமா சொல்லுங்க? அப்படி இருக்காது. இப்போ உங்களுக்குன்னு உரிய ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை தீர்வு கிடைச்சா நான் நல்லா இருப்பேங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு நிலை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கிரக அமைப்பு நம்ம கோச்சார கிரகங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இதுல மாத பலன்களை நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னா மெயினா சூரியனை தான் இருக்கும். சூரிய பகவானை மையமாக கொண்டே இந்த பலன்கள் உங்களுக்கு சொல்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்தில் சூரிய பகவான் உங்களுடைய காலம், அதாவது உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதாவது கும்ப ராசிக்குள்ள இந்த மாதம் துவக்கத்துல அமர்ந்திருப்பார். கிட்டத்தட்ட 15ஆம் தேதிக்கு மேல, இந்த மார்ச் 15க்கு மேல எங்க வருவார்னா கரெக்டா மீன ராசிக்கு வந்துடுவார், ஓகேவா. அப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல லாபம் கிடைக்கல, எங்க உங்களுக்கு வருமானம் கிடைக்கலன்னு சொல்லி நீங்க தடுமாற்றத்துடன் இருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த ஒரு நிலையான தன்மையில இருந்து நீங்க வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இன்னொரு விஷயமும் சொல்லலாம், மேசராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கும். உங்களுடைய பார்ட்னர் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதை எதையுமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. நீங்க எதை சொன்னாலும் அவங்களுடைய நல்லதுக்காண்டிதான் சொல்றீங்க, உங்களுடைய குடும்பத்துக்குடைய நலனுக்காக தான் நீங்க சொல்றீங்கிறத கிட்டத்தட்ட இப்ப ஒரு 3 வருஷமா மேசராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனையே, என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கல, என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கலங்கிற தடுமாற்றம் அதிகமா இருக்கு. சோ இந்த தடுமாற்றத்துக்கு ஒரு சரியான நிலைப்பாடை
இந்த மார்ச் மாதம் முதல் நீங்கள் சரியான நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கலாம். அப்ப புரிந்து கொள்ளாத கணவன் மனைவி புரிந்து கொண்டு ஒரு மன மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்பதை சொல்லலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மேச ராசியில ஜனகால ஜாதகத்துல சனி பகவான் மீனத்துல அமர்ந்திருக்கிறாரோ, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் மட்டும் மீனத்துல அமர்ந்திருந்தால் உறுதியாக ஓகேவா உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும். நல்ல சுப நிகழ்ச்சி, அது மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்ச்சி நடக்கும். அப்ப சுப நிகழ்ச்சி நடத்தணும்னா என்ன வேணும்? பணம் வேணும்ல, காசு துட்டு மணி வேணும்ல. சோ அது இயல்பாகவே உங்களுக்கு சனி பகவான் சுய ஜாதகத்தில் மீனத்தில் அமர்ந்திருந்தால், இப்ப கோச்சார சுக்கிரன் சனியோடு இணையும் பொழுது என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமைச்சு கொடுத்துருவாரு. கல்யாணத்துக்கு வச்சுட்டேங்க, மகளுக்கு கல்யாணம் வச்சுட்டேன், என்ன பண்ணே தெரியல, காசு கிடைக்கவே மாட்டேங்கி, வருத்தமே படாங்க. உங்களுடைய மகனுடைய கல்யாணம் எந்த ஒரு பொருளாதார தடைகள் இன்றி சிறப்பா நடத்தி முடிப்பீங்க. சிறப்பா உறுதியா நடக்கும். இது உங்களுடைய மகனுக்கா இருந்தாலும் சரி, மகளுக்கா இருந்தாலும் சரி, இல்ல உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளா கூட இருக்கட்டும், கட்டாயமாக வீட்டுல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கு பொருளாதாரம் பெரிய தடையாக இருக்காது. பொருளாதாரம் கிடைத்துவிடும் என்பது உண்மை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, மேசராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அரசாங்க வேலை யாரு மூலமா கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா. உங்களுடைய பார்ட்னர்னு சொல்றோம் பாத்தீங்களா. இப்ப நீங்க மேசராசி ஆணா இருந்தா உங்களுடைய மனைவி குடும்பத்தார்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் உறவு முறை வகையில கட்டாயமாக கிடைக்க இந்த சூழ்நிலையில் வாய்ப்புகள் உள்ளது. என் குடும்பத்துல எனக்கு பெரிய பிரச்சனையே என்னுடைய மனைவியோட ஃபேமிலி தான், அவங்க எப்படிங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது எல்லா நேரமும் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, எல்லா நேரமும் எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது. அதே மாதிரிதான் இந்த கிரகங்களுமே எல்லா நேரமுமே உங்களுக்கு அள்ளி கொடுத்துறாது. அவங்க உட்கார்ந்துருக்க இடம் பொறுத்துதான். இப்ப நம்ம ஒரு பாட்டுக்கு பாத்தீங்களா, பரமசிவன் தலையில் நின்று பாம்பு கேட்டது கருடனை பார்த்து, கருடா சௌக்கியமா அப்படிம்பாங்க. காரணம், நம்ம இருக்கிறது சிவனுடைய இடத்துலங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட தான் பாம்பு கேட்குது. கருடனை பார்த்து பயப்படுற பாம்பு சிவன்கிட்ட இருக்கும்போது தைரியமா கேட்கல. அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் அரசாங்கம் என்ற உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு நீங்க துணிஞ்சு எந்த விஷயத்தினாலும் இயக்கலாம், செயல்படலாம். மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. மேச ராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு பெரிய பிரச்சனைன்னா, இந்த கல்யாணம் முடிஞ்ச மேசராசி பெண்களுக்கு மிகப்பெரிய டாமினேஷன், மிகப்பெரிய அழுத்தம் என்ன ஏற்படும்னா, நான் ரியலாவே இருக்கேன், நான் உண்மையாதான் இருக்கேன், ஆனா என்னுடைய கணவருடைய குடும்பத்துல என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, நான் எது சொன்னாலும் என்ன தவறாதான் சொல்லுவேன்னு அவங்க ஒரு மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த நிலையை என்னால மாத்த முடியாதா அப்படின்னு வருத்தப்படுறீங்க, இல்ல உங்களை யாராவது டாமினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, கட்டாயமாக உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய செயல்பாடை மாத்தி உங்ககிட்ட உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சு உங்களோட சரணடைவாங்க. அதற்கான காலமும் நேரமும் இந்த மார்ச் மாதம் முதல் உறுதியாக ஆரம்பம் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இவ்வளவு நன்மையில சொல்லிட்டீங்க, கவனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒரு கிரகம் நன்மையை செய்தால் இன்னொரு கிரகம் அதை தடை செய்வதற்கு சில விஷயங்கள் செய்யும். ஏன்னா எல்லா கிரகங்களுமே இப்போ 9 நவ கிரகங்களுமே நண்பர்கள் கிடையாது. ஒரு கிரகம் கிழக்க பார்த்து அமர்ந்தா இன்னொரு கிரகம் ஒரு கிரகம் மேற்க பார்த்து அமர்ந்திருக்கு. ஓகேவா? சோ அப்ப கிரகங்களுக்குமே வேறுபாடுகள் இருக்கதான் செய்யுது. அப்ப நீ நல்லது பண்றியா, என்ன முடிஞ்சா நான் ஏதாவது செய்வேன்ல அப்படின்னு மற்ற கிரகம் செய்யும் பார்த்தீங்களா. அந்த விஷயங்களில் எந்த செயல்பாடுகள்ல உங்களை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன். இதுல நீங்க கவனமா இருந்தா என்ன பண்ணலாம், உங்களை
நீங்க ஒரு ஸ்டெடியா கொண்டு போயிடலாம், பதட்டப்படாம இருக்கலாம். அப்ப நம்முடைய மேச ராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாசத்துல பெண்களிடம் மிக மிக கவனமாக இருக்கணும். பெண்களிடம் கவனமா இருக்கணும். என்னங்க, கூட பிறந்ததும் பெண்ணு தான், நம்மளை பெற்ற தாயும் பெண்ணு தான், நம்ம கட்டின மனைவியும் பெண்ணு தான், நம்ம கூட படிக்கிற குழந்தைகளும், அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தைகளும் பெண்ணு தான். சோ அப்ப பெற்ற குழந்தையுமே பெண் குழந்தையா இருக்கும். சோ அப்ப பெண்கள்லாம் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, பெண்களை தவறாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயன்படுத்திடக் கூடாது, ஏமாற்றி விடக் கூடாது. பெண்களை வேலை அதிக பளு கொடுத்து அவங்கள லாக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மேசராசி பெண்களுமே நினைக்க கூடாது. இப்ப ஆண்கள் தான் பெண்களுக்கு எதிரி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். பெண்களுக்கு பெண்களே எதிரியாக எல்லா இடங்களையும் இருக்காங்க. சோ அப்ப நீங்க மேசராசி ஆணாக இருந்தாலும் சரி, மேசராசி பெண்களாக இருந்தாலும் சரி, எக்காரணத்த கொண்டும் உங்களுடன் இருக்கும் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்துருங்க. அவங்கள மிஸ்யூஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதம் செய்தது கிட்டத்தட்ட 9 மாதம் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு செயல்பாடு நடக்கும். இது செய்யறவங்களுக்கு மட்டும்தான். தப்போ கஷ்டப்படுத்துறவங்க, கஷ்டப்படுத்தாம இருக்கவங்களுக்கோ யாருக்குமே கிடையாது. தப்பு பண்ணாதவங்களுக்கோ கஷ்டப்படுத்தாதவங்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நம்ம செய்யறதை யார் பார்க்கிறா, இந்த பொண்ணை நம்ம கொடுமைப்படுத்துறோம், இந்த பெண்ணை நம்ம கஷ்டப்படுத்துறோம், யாருக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சு செஞ்ச விஷயம் இப்ப வெட்ட வெளிச்சமாகும். அதனால கவனமா இருங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? அவங்களுக்கு மைனஸ் என்னன்னா, இந்த அக்கம் பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் பெரிய மைனஸ். நான் சும்மா இருந்து சிவனே தாண்டா வீட்டுல இருந்தேன், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்ச வேலை, இந்த பக்கத்துல வேலை பார்க்கிறவன் செஞ்ச வேலை அப்படின்னு சொல்லுவீங்க பாத்தீங்களா, அதான். நீங்க உண்மையாக கரெக்டா இருந்தாலும் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா என்னப்பா இது பிரச்சனையா கேட்பாங்க. நீ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வந்து என்னப்பா எப்பா கோமா பேசுற அப்படின்னு. சோ நீங்க ஒரு விஷயத்தை எதை சொல்ல வந்தாலும் சொல்ல விடாமல் தடுப்பது யாருன்னா அந்த அக்கம் பக்கத்துல உள்ள உங்ககிட்ட பிரியமா இருக்க மாதிரி நடிக்கிறவங்க தான். சோ அவங்ககிட்ட மட்டும் வார்த்தைகளில் கவனம், நிதானம். அதே போல அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஏதாச்சும் கடன் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, கூட வேலை வைக்கிறவங்க நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, எனக்கு இந்த கடனை மட்டும் வாங்கி கொடுங்க, நான் கொஞ்சம் அடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி உணர்சப்பட்டு இந்த மாதம் யாருக்கும் கடன் உதவிகள் செய்வதோ யார்கிட்டமிருந்து பெற்றுக் கொடுப்பதையோ தயவு செய்து நிறுத்திக்கோங்க. சோ செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க யாருக்கு என்ன பணம் வாங்கி கொடுத்தீங்களோ அந்த பணத்தை நீங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சோ செய்யாத வரையும் பாதிப்பு கிடையாது. இந்த 2 விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா இந்த மாதம் மேசராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம், மன மகிழ்ச்சிகள், அரசாங்கத்தால் வெற்றி, நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு சாதனையாளராக, வெற்றியாளராக, நீங்கள் எதை தடையாக நினைத்தீர்களோ அந்த தடையை உடைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த 2026 மார்ச் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்க போகிறது என்பது உண்மை. இந்த மாதத்தில் நம்மளுடைய மேச ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கும்போது விநாயகரை கைப்பற்றி கொள்ளுங்கள். விநாயகரை பிடிச்சுக்கோங்க. வினை தீர்ப்பால் விநாயகன். எவ்வளவு பெரிய வினைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, விநாயகர் சுழி போட்டு ஆரம்பித்தவன் வெற்றி பெறுவான்ங்கிறது தான் முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ரிஷிமார்கள் சொன்ன விஷயம். அப்ப விநாயகரை தினமும் வழிபாடு செய்து நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வெற்றி உங்களுக்கே, மகிழ்ச்சியும் உங்களுக்கே. வாழ்க வளமுடன். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனோ இல்லையோ மற்றவர்கள் மகிழ்ச்சிக்காக பாடுபடுவேன், அதற்காக பல விஷயங்களை விட்டுக் கொடுப்பேன் என்ற எண்ணத்தில் எப்பொழுதும் வாழ்கின்ற என்னுடைய அன்பு நண்பர்கள், நேயர்கள் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2026 ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் எங்க இருக்காருன்னு நம்ம செக் பண்ணணும். அதே போல ரிஷபராசிக்கு ஒரு சுகஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் எங்க இருக்காரு அப்படிங்கிற மைய பகுதியை வச்சுதான் நம்ம இன்றைய பலன்களை உங்களுக்கு சொல்ல போறோம். சோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான்
உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதம் துவக்கத்தில் 1ஆம் தேதியில உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் ஸ்டார்டிங்லயே அடுத்து என்ன பண்றாரு, 11ஆம் இடத்துக்கு வந்துறாரு. அப்ப அவர் 11ஆம் இடத்துக்கு உங்க லைஃப்ல நிறைய டேர்னிங், கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் தேதியில இருந்து நிறைய நல்ல விஷயங்களே கொடுக்க போறார். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடுமாற்றம் விலகப் போகிறது. காசு இல்ல அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய வார்த்தையில வரவே வராது. இந்த மாதம் கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்றேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே நிறைய பணம் இருக்கணும், நிறைய மாற்றம் வேணும். இந்த பணம் வந்தா என்னுடைய லைஃப்பை நான் மாத்திடுவேன், இந்த காசு கிடைச்சா என் லைஃப்ல பெரிய டேர்னிங் வந்துடும் அப்படின்னு ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காரு மட்டும் பார்த்து, உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் கடகத்தில் அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் விருச்சகத்தில், உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் மீனத்தில், இந்த 3 அமைப்பில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் உறுதியாக உங்களுக்கு பொருளாதாரம் இரட்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல உங்களை அறியாமையே எதிர்பாராமல் ஒரு 20,000 ரூபாய், ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும். சோ இது நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை தானே. அப்ப 10,000 ரூபாய் எதிர்பார்க்கிறவங்களுக்கு 20,000மோ, லாக்ஸ் கணக்குல பிசினஸ் பண்றவங்களுக்கு அதை விட 2 மடங்கு வருமானங்களும் ஈட்டிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மார்ச் மாதம். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், மெயினா நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, கடன் பிரச்சனை, மீளா பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இது யாருக்காக வாங்கின கடன் அப்படின்னு ஒரு அண்டர்லைன் போட்டோம்னா, ரிஷபராசிக்காரங்க ஒரு 100 பேர் எழுதி அனுப்பிவிட்டா எப்படி அனுப்புவீங்கன்னா, கிட்டத்தட்ட 100ல 90% அன்பர்கள் எல்லாருமே தனக்காக வாங்கல, என் நண்பனுக்காண்டி வாங்கினேன், என் கூட பிறந்த உறவுக்காண்டி வாங்கினேன், என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காண்டி வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா தான் இருப்பீங்க. இல்ல எனக்கு கூட வேலை பார்க்கிற நபருக்கு வாங்கி கொடுத்தேன், கடைசியா அந்த கடன்ல பெரிய மீளா கடன்ல நான் மாட்டிக்கினேன், அந்த கடனுக்கு நானே வெட்டி கட்டுறேன், இன்னும் அவர் ஒத்த பைசா கொடுக்கல அப்படின்னு கூடிய சூழ்நிலையில சிக்கி தவிச்சவங்க தான் நம்ம ரிஷபராசிக்காரர். இது எவ்வளவு நாட்களாக நடக்குதுன்னா, ஒரு 3-4 வருட காலமாகவே இந்த சதி நடந்துகிறது. என்னன்னா இவன் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கான், இவன் மட்டும் ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாங்க. மற்றவங்களுக்கு வெளியே பாக்குறவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்க புன்னகை தான் தெரியுது, அவங்களுடைய மனசுல உள்ள அழுத்தம் யாருக்குமே தெரியல. குடும்பத்துல உள்ளவங்களே அப்படித்தானே இருக்காங்க, நல்லா யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஃபர்ஸ்ட் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. அப்ப இந்த லாக் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது, மன அழுத்தம் விலக போகுது, சந்தோஷமே காணலைங்க, என்னன்னே தெரியலங்க, நீங்க இருந்த நிலையில இருந்து மாறி உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாட்களாக, ரொம்ப மாதங்களாக, பல வருடங்களாக இதை செய்து முடிக்கணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கே, இதை முடிக்க முடியல அப்படின்னு வருத்தத்துல இருந்தீங்கன்னா, இந்த மாதம் அதுக்கு மிகப்பெரிய ஒரு அடிக்கல் நாட்டுவீங்க, ஒரு மைய பகுதியை எடுப்பீங்க, கரெக்டா முடிப்பீங்க. கவலைப்பட வேண்டாம். வேலை தேடிக்கொண்டிருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. சோ அதற்கான சூழ்நிலைகளும் செயல்பாடுகளும் உங்களுக்கு சூரிய பகவானும் கொடுக்க போறார். ஓகேவா? சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஸ்டார்டிங்ல 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இப்ப சூரியன் 10ல் அமர்ந்தால் பதவி உயர்வு உறுதி, வேலை உறுதி, கௌரவம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், இவ்வளவு விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு மேல லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. சோ இவ்வளவு நன்மை அப்படிங்கிறத கொடுக்கிற கிரகங்கள், கவனம்ங்கிற விஷயத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களை எச்சரிக்கைப்படுத்துது அப்படின்னா, மெயினா இங்க நம்ம எக்ஸாக்டா எடுத்தா செவ்வாய், கேது, புதன், இந்த 3 கிரகங்களுமே உங்களை சில விஷயங்களை கவனம் அப்படிங்கிறத இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு உணர்த்துறாங்க. ஸோ அப்ப இந்த செயல்பாடுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க போறீங்க அப்படிங்கும் போது,
நம்முடைய ரிஷபராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத நட்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போவீங்க, அந்த ஃப்ரெண்டு மூலமா இன்னொரு ஃப்ரெண்டு வருவார். அப்ப அந்த புதுசா வர பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அப்படி ஒரு 10 அடி தள்ளி வச்சு பழகுங்க. அப்படி தள்ளி வச்சு பழகுனீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அப்படி கை கோர்த்து போயிட்டீங்கன்னா உங்களை கை கோர்த்து கூட்டு போயிடுவாங்க. எங்கேயாவது ஒரு இருட்டுக்குள்ள போய் நிப்பாட்டிடுவாங்க, இல்ல காட்டுக்குள்ள போய் நிப்பாட்டிடுவாங்க. நீங்க விடை தெரியாம முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கவனமா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பவர் என்ன விஷயத்துல கவனமா இருக்குன்னா, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். எதையா ஒண்ணு சொல்றது, போன்ல SMS மூலமா சொல்றது, டிஸ்டர்ப் ஆறது, இதுலலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்தா இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்ததை முடித்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கிரகங்கள் உங்களுக்கு வழிவகுக்கும். சரி, இந்த மாதத்துல சொன்ன நல்ல விஷயம்லாம் நடக்கப்பெற்று தேவையில்லாத விஷயங்கள்லாம் விலக்கி விட்டு வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா துர்க்கை அம்மனை கைப்பிடிச்சுக்கோ. துர்க்கை அம்மனை, அம்மா தாயே நீதான் எனக்கு உறுதுணை அப்படின்னு போய் நீங்க அம்மன் கோயில போய் நின்று நம்ம துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மாற்றங்களும் ஏற்றங்களும் ரிஷபராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இப்போது வரை நீங்க பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா இந்த மார்ச் 2026 உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத செக் பண்ணிட்டீங்க. இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்ப வேலை கிடைக்கும், எப்ப கல்யாணம் முடியும், எப்ப நம்ம மனைவி நம்ம பேச்ச கேட்பாங்க, எப்ப நம்மளுடைய கணவர் நம்ம கூடயே இருப்பாரு, பாசமா இருப்பாரு, எப்ப நம்ம குழந்தைகள் நம்மளுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க, ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்புறம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் கேள்வின்னு வச்சா ஒரு மனிதனுடைய அடிப்படை கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 25-30 கேள்விகள். ஸோ ஒவ்வொரு கேள்விகளுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகமே ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், ஓகேவா? அதுக்கடுத்து தற்போது நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, எந்த நாட்டுல இருந்து பேசுறீங்க, நீங்க பிறந்த இடம், இதெல்லாம் எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டயத்துல நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். கண்டிப்பா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நீங்க எழுதி வச்சு கேட்டாலும் சரி, மனசுக்குள்ள கடகடகடகலன்னு கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். இது ஒரு விஷயம். சில அன்பர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியலங்க, எனக்கு ஜாதகமே எழுதல, எனக்கு என்னுடைய எழுத்தை வச்சு என்னுடைய பேரை வச்சு நான் ராசியை கணக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை நிறைய கேள்விகள் இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். கட்டாயமாக உங்களுக்கும் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை மிக துல்லியமா கணக்கிட முடியும். அதற்கு பாத்தீங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவியை நம்ம யூஸ் பண்றோம். இதை வச்சு உங்களுடைய நீங்க என்ன கேள்விக்காக வந்திருக்கீங்க, உங்களோட கேள்வி என்ன, எல்லாத்துக்கும் துல்லிய பலன் சொல்ல முடியும். அதற்கு நீங்களும் உங்களுடைய பேரை, உங்களுடைய ஊரு, எந்த நாடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க, நம்ம சொன்னதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நீங்க கிடையாது. நம்ம சார்ந்தவங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற நல்ல மனசு உள்ளவங்க மட்டும்தான் நம்ம வீடியோ பார்க்க முடியும். ஸோ அப்ப வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பொழுதும் நேர்ந்திருக்கட்டும் என வாழ்த்தி உங்களிடம் இருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். மிகப்பெரிய கற்பனை ஆற்றல் கொண்ட மிகப்பெரிய சிந்தனையாளர் என்று பெயரை சொல்லக்கூடிய, எந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தன்னுடைய புத்தி கூர்மை மூலமாக சிறப்பாக செயலாற்றக்கூடிய நம்முடைய அன்பான மிதுன ராசி அன்பர்களுக்கு
உங்களுக்கு இந்த 2026 மார்ச் மாசத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவாகவே உங்களை மாதிரி ஒரு அறிவுத்திறன் கொண்டது யாருமே கிடையாது. அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 90% இருக்கும், ஒரு 98% இருக்கும்னா, உங்களுக்கு 100% உங்களுடைய அறிவு வேற லெவல், மிகப்பெரிய ஒரு சீனியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனை இருக்கும். ஆனா அந்த சிந்தனை எல்லாம் யாருக்கு நன்மையா இருக்கும்னா, உங்களுக்குங்கிறது 10% தான். உங்க கூட இருக்கவங்களுக்கு தான் 90% அள்ளி வாரி வழங்கி யாருக்கு என்ன விஷயம்னாலும் அப்படியே அள்ளி கொடுக்குற வள்ளலாவே வாழ்ந்துக்கிறீங்க. கொடுத்து கொடுத்து கை செவந்துருச்சு, அங்க மனசும் உள்ள செவந்துதான் கிடக்கு. அவ்வளவு வலியோட அவ்வளவோட வேதனையோட தான் இருக்கீங்க. துரோகத்தால் அதிகமாக வீழ்த்தப்பட்ட ராசியில் நம்முடைய மிதுன ராசி. கை தூக்குங்க அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா குறைஞ்ச 97 பேர் கை தூக்கிடுவாங்க. நான் துரோகத்தால தான் வீழ்ந்தேன், நம்பிக்கை துரோகம் எனக்கு அதிகமாக நடந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? கை தூக்குவீங்க. நம்பிக்கை எனக்கு இருக்கு, அது கை தூக்க முடியாது. ஏன்னா நீங்க கை தூக்குறது எனக்கு இங்கன்னு தெரியாதுல்ல. அப்ப வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை. என்னுடைய வாழ்க்கையில நான் துரோகத்தால் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஆமாங்க நடந்துச்சுங்க, எனக்கு இப்படி ஒரு பேர் சொல்ல வேண்டாம், யார் பேரையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா செஞ்சவங்க அறிவு கட்டத்தனமா செஞ்சுட்டாங்க, நம்ம அவங்க சுட்டி காட்ட வேண்டாம். ஆனா உறவுகளை சொல்லுங்க, சொல்லி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம எடுக்கிற கணிப்பு கரெக்டா இருக்குன்னு நினைச்சு இன்னும் பல அன்பர்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்து அவங்களும் நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, மாற்றங்களை ஏற்படுத்திக்குவாங்க. ஓகேவா? சரி, இப்ப இந்த மாதத்துல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம லக்னாதிபதியோ நம்மளுடைய ராசியின் அதிபதியோ நம்ம எந்த ராசியில் அமர்ந்திருக்கோமோ அந்த ராசி சம்பந்தப்பட்ட பௌதிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க இப்ப அமர்ந்திருக்க ராசி காற்று ராசி. அப்ப அதே காற்று ராசி சம்பந்தப்பட்ட இடத்துல நம்மளுடைய ராசியின் அதிபதி அமர்ந்துட்டாரு அப்படின்னா நம்ம என்ன நினைக்குமோ அது நடக்கும். என்ன மனசுக்குள்ள நினைச்சுக்கு இருக்கோமோ அதை அப்படியே செயலாற்ற முடியும். அப்படியே தடுமாற்றம் வரவே வராது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிக்கீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பத்தி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? முடிவெடுத்து செயலாற்றுவீங்க. அப்ப அந்த செயல் ஆற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த மாதத்துல கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்கிறது என்பது உண்மை. அதே போல நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, வேலையில் இடமாற்றம் உண்டு. அந்த இடமாற்றம் பதவி உயர்வுடன் உண்டு என்பதை பார்க்கணும். ஓகேவா? அப்ப நிம்மதியா தூங்கி எத்தனை மாசம் ஆச்சு, எத்தனை வருடம் ஆச்சு உங்களுக்கு சொல்லுங்க? நீங்க நிம்மதியா தூங்கி இருக்கீங்களா? தூங்கும் போது கூட உங்களுடைய கூட இருக்க உங்களுடைய பிரச்சனையை பத்தி சிந்திக்கிறீங்க. அப்படியே கீழே தரையில படுத்தோ இல்ல பெட்ல படுத்தோ மண்ணாந்து வானத்தை பாத்தீங்கன்னா ஓடுது, ட்ரெயின் ஓடுது, ஏரோப்ளைன் ஓடுது, பஸ் ஓடுது, ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில. அப்படி டிராவல் ஓடுது. மனசும் புத்தி கூர்மையும் ஒரு ரிலாக்ஸேஷன்ங்கிறது 3 மணி நேரம் தான் குறைஞ்சது. அந்த அளவுக்கு தான் உங்க டைம் எடுத்துக்கிறீங்க. சோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க யாரேனும் வீடியோ பார்த்தீங்கன்னா உறுதியா சொல்றேன், உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம், நிம்மதியான ஒரு இல்லற சந்தோஷம், நிம்மதியான மகிழ்ச்சி என்ற வார்த்தை நீங்க சொல்வீர்கள். சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகுது. எதிரிகளால் தொல்லை, துரோகிகளால் தொல்லை, இந்த தொல்லையில இருந்து விடுபட்டுருவனா, இதுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கான ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல செயல்பாடு. உங்க எதிரி உங்களை விட்டு கடந்துருவான், உங்க துரோகி உங்களை விட்டு விலகிடுவான். அதுவும் நடக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் துரோகியை அழிச்சிருவோம், எதிரியை வச்சுக்கலாம். ஏன்னா எதிரி இருந்தா என்ன பண்ண முடியும்? நம்ம ஆக்டிவாவே இருப்போம். ஆனா துரோகி இருந்தா டீஆக்டிவேட் மட்டும்தான் எல்லாருக்குமே நடக்கும்.
அப்ப துரோகியை கண்டுபிடிப்பது மட்டும் உங்களுடைய குறிக்கோளாக வைத்து கொண்டு நீங்க இப்ப செயலாற்றால் உங்கள் துரோகியை இந்த மாதத்தில் உங்க கூட இருக்க எந்தெந்த நபர்கள்லாம் உண்மையா இருக்காங்க, எந்தெந்த நபர்கள்லாம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டு அறிந்து அவர்களை விட்டு விலகி வர முடியும், விலக்கி விட முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த நன்மைகள்லாம் நடக்குது. பொதுவா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை மட்டும் தயவு செய்து சொல்லிருங்க. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஈர்ப்பு உண்டுன்னு. அப்ப அந்த ஈர்ப்பு இருக்கும்னா எப்படி கிடைக்கும், எந்த வகையில் வரும் அப்படிங்கும் போது, பொதுவாகவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் கடகத்தில் சனி பகவான், விருச்சகத்தில் சனி பகவான், மீனத்தில் சனி பகவான் இருந்தால் உறுதியாக உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். சுக்கிரன், கோச்சார சுக்கிரன் சனியோடு இணையும் போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் இரட்டிப்பு தன்மையை கொடுப்பார். கடகத்தில் இருந்தால் குடும்ப வழி உறவுகள் மூலமாக கிடைக்கும். விருச்சகத்தில் இருந்தால் உங்களுடைய குழந்தை செயல்பாடுகள், உங்களுடைய குழந்தையுடைய நடத்தைகள், அதாவது அவங்களுடைய டேலண்ட், அதே போல உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்ப வந்து மிதுன ராசிக்காரங்க ஒரு 40 வயசு, ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா, உங்க குழந்தை உங்க பேச்சே கேட்கலன்னு சொல்லி இருந்தீங்கன்னா, இப்போ உங்க குழந்தைகள் சம்பாரிச்சு உங்களை நான் இருக்கேன் அம்மா, நான் இருக்கேன் அப்பான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்களை ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க. அதே இது உங்களுக்கு மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் உங்களுடைய வேலையின் மூலமாக, உங்களுடைய தொழிலின் மூலமாக, உங்களுடைய அந்தஸ்தின் மூலமாக, உங்களுடைய அரசாங்க வேலையின் மூலமாக, இதன் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு வருமானம் கிடைக்கும். அல்லது எப்பயோ நீங்க செஞ்சு வச்ச உதவிகள் சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல இருந்து டிக் பண்ணி என்ன பண்ணுவாரு கடவுள், ஏய் அன்னைக்கு நீ உதவி செஞ்சலப்பா, இந்தாப்பா நீ போய் உனக்கு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்க வைப்பார். அப்படிங்கிற நல்ல உதவிகள் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக இந்த மாதத்தில் அதிகமான பொருளாதார ஈர்ப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கு. சரி, இவ்வளவு நன்மையை சொல்லிட்டோம், கவனம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரகங்கள் தன் கடமை செய்யும் அப்படிங்கிறது உண்மை. சோ அப்ப கவனமான விஷயம் அப்படின்னா வீண் விவாதங்களை குறைக்க வேண்டும். நான் யார் தெரியுமா, என்னோட அப்பா யார் தெரியுமா, என்னோட ஃபேமிலி யார் தெரியுமா, தயவு செய்து எதுவும் சொல்லாது. நானா இருக்கேன், நீங்களா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருங்க. யாரையும் புரிய வைக்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த பூமியை வாழ்வதற்கான ஒரு சரியான நபர்களே அல்ல. ஏன்னா நீங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு தியாகம் செய்யும் வள்ளலாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களையே புரிந்து கொள்ளாம ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னா அவங்க புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம். அவங்களுக்காக நேரத்தை நீங்கள் ஒதுக்குவதை என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க, நிறுத்திக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி இந்த ஆஃபர் இருக்கு, அந்த ஆஃபர் இருக்கு, நீங்க அங்க வந்தா பணம் கிடைச்சிரும், இங்க வந்தா பணம் கிடைச்சிரும், இவ்வளவு சின்ன ஒரு அமௌண்ட் கட்டினா பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி உங்க மனசை டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயும் தயவு செய்து மாட்டிக்கிறாதீங்க. நீங்களா இருங்க. வெற்றி என்பது உங்களுடைய பக்கத்துல வந்துருச்சு. கதவை கரெக்டா துறங்க. உங்களுக்கு வழிபாடு மூலமாக இறைவன் கையில கொடுப்பான். ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு படித்தளமாக முதல் தளமாக இருக்க போகுது என்பது உண்மை. இந்த 2026 மார்ச் மாசத்துல நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் முருக பெருமாளை வழிபாடு செய்யும் பட்சத்தில் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அருளை முருகன் கொடுப்பார் என்பது உண்மையாக கூறிக்கொள்கிறேன். இப்போது வரை நீங்க பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா இந்த மார்ச் 2026 உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத செக் பண்ணிட்டீங்க. இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்ப வேலை கிடைக்கும், எப்ப கல்யாணம் முடியும், எப்ப நம்ம மனைவி நம்ம பேச்ச கேட்பாங்க, எப்ப நம்மளுடைய கணவர் நம்ம கூடயே இருப்பாரு, பாசமா இருப்பாரு, எப்ப நம்ம குழந்தைகள் நம்மளுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ எக்ஸெட்ரா. அப்புறம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம்,
கேள்வின்னு வச்சா ஒரு ஒரு மனிதனுடைய அடிப்படை கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 25-30 கேள்விகள். ஸோ ஒவ்வொரு கேள்விகளுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகமே ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், ஓகேவா? அதுக்கடுத்து தற்போது நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, எந்த நாட்டுல இருந்து பேசுறீங்க, நீங்க பிறந்த இடம், இதெல்லாம் எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டயத்துல நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். கண்டிப்பா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நீங்க எழுதி வச்சு கேட்டாலும் சரி, மனசுக்குள்ள கடகடன்னு கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். இது ஒரு விஷயம். சில அன்பர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியலங்க, எனக்கு ஜாதகமே எழுதல, எனக்கு என்னுடைய எழுத்தை வச்சு என்னுடைய பேரை வச்சு நான் ராசியை கணக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு என்னுடைய எதிர்காலத்தில் நிறைய கேள்விகள் இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். கட்டாயமாக உங்களுக்கும் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை மிக துல்லியமா கணக்கிட முடியும். அதற்கு பாத்தீங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவியை நம்ம யூஸ் பண்றோம். இதை வச்சு உங்களுடைய நீங்க என்ன கேள்விக்காக வந்திருக்கீங்க, உங்களோட கேள்வி என்ன, எல்லாத்துக்கும் துல்லிய பலன் சொல்ல முடியும். அதற்கு நீங்களும் உங்களுடைய பேரை, உங்களுடைய ஊரு, எந்த நாடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க, நம்ம சொன்னதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நீங்க கிடையாது. நம்ம சார்ந்தவங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற நல்ல மனசு உள்ளவங்க மட்டும்தான் நம்ம வீடியோ பார்க்க முடியும். ஸோ அப்ப வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பொழுதும் நேர்ந்திருக்கட்டும் என வாழ்த்தி உங்களிடம் இருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். கவலைகளுடன், கஷ்டத்துடன், எல்லா விதமான செயல்பாடுகளும் மாறும் என்ற நம்பிக்கையுடன் பல பேருக்கு பாதுகாப்பாகவும் பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் வாழக்கூடிய பாசமான அன்பான கடகராசி அன்பர்களுக்கு, கடகராசி எவ்வளவு அடி அடிச்சாலும் இவங்க மட்டும் தாங்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு முதலிடமாக இருக்கக்கூடிய ராசியில் நீங்க தான் முதலிடம். எவ்வளவு தூரம் உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு, உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு, உங்களுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா கண்ணுக்கு தெரிஞ்சு துரோகம் செய்தவங்களுக்கு கூட நீங்க சாமி கும்பிடும் போது என்னை காப்பாத்து, என்னை கஷ்டப்படுத்துறவனையும் கண்டிப்பா காப்பாத்து, அவனும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசுடன் வழிபாடு செய்யக்கூடிய நபர் யாருன்னா நீங்க தான். கள்ள கபடம் இல்லாத நபர்களில் கடகராசியும் முதலிடம் என்பதை தெளிவா சொல்லணும். சோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் மார்ச் மாதத்தில் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, இந்த மார்ச் மாசத்துல கடகராசி என்பவர்கள் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பத்தி நம்ம பேசணும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். புதன் 8இல், சுக்கிரன் ஆரம்பத்தில் 8, ஆனா அதுக்கடுத்து 9ஆம் இடத்துக்கு போயிறார். அப்ப செவ்வாயுமே 8ல தான் அமர்ந்திருக்கார். அப்ப நிறைய கிரகங்கள் 8இல் அமர்ந்திருக்காங்க. சோ இதை என்ன பண்ணலாம்னா 2 விதமா எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் அண்ட் பிளஸ். இந்த 2ஆவது எடுத்துக்கலாம். ஏன்னா 8ஆம் இடத்தில் தான் பல ரகசியங்கள் அடங்கியிருக்கு. 8ஆம் இடத்தின் மூலமாக தான் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு, திடீர் யோகங்கள் உண்டு, திடீர் மாற்றங்கள் உண்டு, திடீர்னு பெரிய இறக்கமும் உண்டு. சல்லுன்னு ஹை லெவல் இருப்பாரு. நம்ம இப்ப இந்த சின்ன பிள்ளைங்கலாம் விளையாடுவோம் பாத்தீங்களா, நம்ம கிட்டத்தட்ட நம்மங்கிறது என்னன்னா ஒரு 60, 70, 80 அப்புறம் 90 வரையுமே, 90 கிட்ஸ் வரையும் என்ன பண்ணோம், பாம்பு விளையாட்டு விளையாடுவோம். ஓகேவா? அப்ப அந்த சதுரங்க விளையாட்டுல
ஒரு 10 நம்பர் வரையும் போனோடனே சல்லுன்னு ஏணிப்படி மாதிரி ஏற்றும். அடுத்து ஒரு 40 நம்பர் போனோடனே ஏணிப்படி மாதிரி 90ல போய் நிப்பாட்டும். ஸோ ஹை லெவல்ல போயிருப்போம். கரெக்டா ஒரு ஒரு பாயிண்ட்ல பாம்பு நம்ம கொத்தி சல்லுன்னு கொண்டு வந்து எண்டு பாயிண்ட் கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதே மாதிரி ஒரு ஹை லெவல் ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க திடீர்னு கீழே இறங்குறாங்கன்னா அப்ப அங்க 8ஆம் பாவத்தின் செயல்பாடுகள் அதிகமான தாக்கம் ஒருவர் ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட அமைப்புமே 8ஆம் பாவம் கொடுக்கும். அப்ப இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்டியூஷன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கடகராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மாதத்தில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்களை நாடி உங்களவே சுரண்டி உங்கள்கிட்டே வாங்கிட்டு உங்களை ஏமாத்தின சகோதர சகோதரிகள் மீண்டும் மனம் மாறி உங்களுக்கு உதவி செய்வதற்கான பாக்கியம் உண்டு. அப்ப உங்க கூட பிறந்த மூத்த சகோதரனா இருந்தாலும் சரி, மூத்த சகோதரியா இருந்தாலும் சரி, இளைய சகோதரனா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல செயல்படுவாங்க அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பிள்ளைகளால் கஷ்டம். நான் உண்மையான அப்பாவாக உண்மையான அம்மாவாக நான் அவங்களுக்கு உயிரை கொடுத்து என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய வேர்வையும் சிந்தி நான் உழைச்சு கொடுத்து என் பிள்ளைகளை வளர்த்தா என் பிள்ளை என்னை கண்டுக்கிற கூட மாட்டேங்காங்க, என் பிள்ளை என்னை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு வருத்தத்துடன் யாரேனும் சகோதர சகோதரிகள் வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்க குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கிரகம் கொடுக்க போகிறது. சுட்டி காட்டும், உங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, உங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நீ செய்யறது தப்புங்கிறத உணர்ந்து போய் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளு, அவங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்டியூஷன் பண்ணும். அதே மாதிரியே உங்களுடைய குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட வந்து அன்பை காட்டுவாங்க. அதே போல இன்னொரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். மெயினா இந்த கடகராசிக்காரங்க எங்க அதிகமா டிப்ரெஷன் ஆவாங்கன்னா, இந்த உயர் அதிகாரிகள் என்று சொல்லிக்கொண்டு உங்களை விட கொஞ்சம் பொசிஷன்ல இருந்துகிட்டு உங்களை பாடா படுத்துறதுல அவங்களுக்கு நிகர் அவங்க தான், வேற யாரும் கிடையாது. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய கம்பெனில என்னுடைய அலுவலகத்துல நான் வேலை பார்க்குற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல என்னை ரொம்ப என்னுடைய மேலதிகாரி டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் தப்பே பண்ணனாலும் என் மேல குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காரு. எனக்கு வேலையை விட்டு கூட நான் போயிடலாமான்னு நான் நினைக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்கன்னா தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம். தவறே செய்யாத கடகராசி அன்பர்களாகிய நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிக்கு சரியான தக்க பாடம் ஒரு சுட்டி காட்டுற அளவுக்கு கிரகங்கள் அவங்களுக்கு நிலைநாட்ட போது அவங்க அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களுக்கு உதவி செய்யவோ அல்லது உங்களை பாராட்டவோ செயல்படக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது. கவலைப்பட தேவை இல்லை என்பது உண்மை. அதே போல கடகராசி அன்பர்களை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உறுதியாக திருமணம் நடக்கும், திருமணம் மகிழ்ச்சியை கொடுக்கும். திருமண வாழ்க்கை முடித்து நீயா நானா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வாழக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னர் நீயும் நானும் தான் அப்படி தேடி வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது என்பது உண்மை. சரி, இவ்வளவு நன்மை இவ்வளவு உண்மை இங்க இருக்குன்னா நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் எந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படின்னா, இந்த லாட்டரி ஷீட்டு, அப்போ திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுபோல இந்த ஜாக்பாட், அதே போல வந்து ஆன்லைன் பிசினஸ், அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கையாளணும். மேக்சிமம் உங்க உழைப்பை தவிர்த்து மற்ற விதமாக வரக்கூடிய எந்த விஷயத்திலும் 100க்கு 99% கண்டிப்பா யோசிக்கணும். இந்த அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படி கிடைக்கும்னா 1 லட்சம் கொடுத்தா 4 லட்சம் கொடுக்குன்னா தயவு செய்து ஏமாறாதீங்க. ஏன்னா இயற்கையாவே உங்க கூட இருக்கவங்க உங்களை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்படி காய்நகத்துல இங்க வந்து உளுந்துருவான் அப்படின்னு உங்களை பக்காவா யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணும், நீங்க கவனமா இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய கடகராசிக்காரங்க கவனமா இருந்தால்
அதுபோல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருந்தால் ஏற்றமும் மாற்றமும் கடகராசிக்கு உறுதியா உண்டு. இந்த மாதத்தில் நம்முடைய கடகராசி என்பர்கள் மகாலட்சுமி வழிபாடை பின்பற்ற வேண்டும். மகாலட்சுமி வழிபாடை பின்பற்றினால் மகத்துவமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை கடகராசிக்கு நிதர்சனமாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். சிம்ம ராசி நேர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத பொது பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக எல்லா விதத்திலும் பிரச்சனை. சனி பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக 2.5 வருஷம் படாத பாடுபடுத்தினார். அதே 1.5 வருஷம் கேது 2ஆம் இடத்துல இருந்து எங்கேயுமே எந்த இடத்துலயுமே வெளிப்படையா அவங்களால பேசவே முடியல. நீதி, நேர்மை, உண்மை கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருப்பேன் அப்படிங்கிற கேரக்டர்ல உள்ள உங்களை எந்த இடத்துல தப்பு நடக்குன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை கூட நீங்க என்ன பண்ண வேண்டிய சகித்து கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குனாங்க. இதை யாரெல்லாம் சகித்து கொள்ளவில்லையோ அவர்களை இடமாற்றம் பண்ணுவது அல்லது மன அழுத்தத்தை கொடுத்து கஷ்டப்படுத்துவது என்று நிறைய பிரச்சனை உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்திருக்கும். இன்னொரு விஷயம், எங்கேயாவது பணம் கொடுத்தேன் அந்த பணம் எனக்கு திரும்ப வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சிம்மராசினியர்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக இந்த மார்ச் மாத பலன்கள்ல உங்களுடைய கொடுத்த பணம் திரும்ப வரும். 3 வருஷம் ஆச்சுங்க. நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 2 பேரும் அவர் சட்டப்பையில் உள்ளதை நான் எடுப்பேன், என் சட்டப்பையில் உள்ளதை அவர் எடுப்பாரு. நாங்க 2 பேரும் அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஒரு பொருளாதாரத்துக்காண்டி வீட்டில் உள்ள நகையை அடமானம் வச்சு கொடுத்தேன் அவருடைய தேவைக்காண்டி. இப்ப என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, கொடுத்த பணம் திரும்ப வர மாட்டேங்கி அப்படிங்கிற வருத்தத்துல பல சிம்ம ராசி பெண்களும் இருக்கீங்க, ஆண்களும் இருக்கீங்க. அப்ப இந்த லாக்ல ரிலீஸ் கிடைக்குமானா கோச்சார கிரகங்கள் ரீதியாக பார்க்கும்போது ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பணம் கொடுத்த பணம் திரும்ப வருமா, பொருளாதாரத்தில் ஏற்ற வருமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வைக்கீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் விருச்சக ராசியிலேயோ அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் மீன ராசியிலேயோ அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் கடக ராசியில் அமர்ந்திருந்தால் உறுதியாக மீளவே முடியாதுங்கிற கொடுத்த கடன் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் வழியமைத்து கொடுக்கும் என்பது உண்மை. அதே போல இப்ப இந்த சிம்ம ராசியில பூர நட்சத்திரக்காரங்கள்லாம் கிட்டத்தட்ட இந்த 2025 மே மாசத்துல இருந்து ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், எப்படி வாழ்றோன்னே தெரியாம வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க. வாழ்க்கையில அவ்வளவு அழுத்தம். கணவர் பாடா படுத்துவார். நீங்க உங்க குடும்பத்துக்காண்டி காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு வீட்டு வேலையை பார்த்து செஞ்சு நீங்க உங்களுடைய அடிப்படை வேலைகளையும் பார்த்து வேலைக்கும் போய் நீங்க சம்பாரிச்சு வந்து வீட்டுல கொடுத்தா சவுடால பேசுவாங்க உங்க வீட்டுக்காரு. நீ என்ன பண்ண, நீ என்னம்மா செஞ்ச, ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அதேதான் உங்களுடைய சிம்மராசியில உள்ள நம்முடைய ஆண்களுக்கும் நைட்டும் பகலும் வெறும் 3 மணி நேரம் தூங்கிட்டு 19 மணி நேரமும் அயராது உழைச்சு வீட்டுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் தூங்கலாம் பார்த்தா எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, நீ அப்படி கொடுக்கணும், வீட்டுல அதை பண்றாங்க, என் வீட்டுல இதை பண்றாங்கன்னு உங்களை தேவையில்லாத, அதாவது ஒரு உப்புக்கு புளிக்கும் கூட உதவாது. ஓகேவா? அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை பெரிய விஷயமாக்கி பிரம்மாண்டமாக்கி உங்களை எப்படி இந்த துணியை துவைச்சு புழிஞ்சு எடுப்பாங்களோ அதே மாதிரிதான் உங்களுடைய வீட்டுல உள்ள உங்களுடைய மனைவி உங்களை புழிஞ்சு எடுத்திருப்பாங்க. அப்ப எதுக்கு வாழ்றோம்னு தெரியலங்கிற ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு எப்ப வரும்னா, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட, தன்னுடைய இரத்த உறவுகள் கூட புரிந்து கொள்ளவில்லை என்றால் மட்டும்தான் எதுக்குடா அந்த வாழ்க்கை வாழ்றோங்கிற எண்ணம் வரும். ஆனா எதையும் சமாளிச்சு பல அன்பர்களுக்கு பாதுகாப்பா இருந்து பல பேருக்கு வாழ்க்கைய பாதை வழிகாட்டிய உங்களுக்கு இப்போ உங்களுடைய பாதையை, சரியான பாதையை நிர்ணயம் பண்ண முடியாத அளவுக்கு இங்க ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் என்பது உண்மை.
சோ இப்ப இந்த பிரச்சனை முடிவு வருமா, புரிந்து கொள்ள செய்வாங்களா, அட்லீஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாமையாச்சும் இருப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக இந்த மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு உறவுகளால் தொல்லை இருந்தால் தொல்லை விலகும், நட்புகளால் தொல்லை இருந்தால் நட்பின் தொல்லை விலகும், நலனே ஏற்படும் நன்மையே ஏற்படுங்கிறது உண்மை. பிரிந்து போக வேண்டும், நீயும் நானும் வேறு என்று பிரிய நினைத்த உறவு கூட சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கிரகங்கள் உங்களை ஆளுமைப்படுத்த போகிறது என்பது உண்மை. சிம்மராசி என்பவர்களை யாராவது வீடு மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சரியான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை நீங்க எடுத்துடலாம். ஏங்க நாங்க செலவு கூட ரூபா இல்லாம இருக்கோம், ஒரு என்ன சொல்றோம்னா அடிப்படை தேவை கூட ரூபா இல்லாம இருக்கோம், நாங்க எப்படிங்க வாங்க முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாங்குறதுன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதை வாங்குறதுக்காக ஒரு மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தொகை ஒரு சிறு தொகையா இருந்தாலும் சரி, நான் இந்த மாசத்துல மார்ச் மாசத்துல நான் வீடு கட்டுறதுக்காக இந்த பணத்தை எடுத்து வைக்கேன். அது 100 ரூபாவா இருக்கட்டும், 10,000 ரூபா இருக்கட்டும், லட்சமா இருக்கட்டும். ஸோ மேபி எனி ஒன். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு தொகை உண்டில் ஒன்று வாங்கிக்கோங்க, இல்லை ஒரு பெட்டி ஒன்று வாங்கிக்கோங்க. மரப்பெட்டியா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்மராசிக்கு மரப்பெட்டியில பணம் வச்சால் சேமிப்பு என்பது இரட்டிப்பாகும் என்பது உண்மை. ஓகே, பணம் ரெண்டா குட்டி போடுன்னு நான் சொல்லவில்லை, சரியா? நீங்க பணத்தை வச்சீங்கன்னா பண ஈர்ப்புன்னு சொல்லுவோம். அந்த ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும், உங்களுக்கு நல்ல பணம் பொருளாதாரம் இயங்கும், வெற்றி பெறும் என்பது உண்மை. ஸோ அப்ப இந்த மாதம் என்னுடைய சிம்மராசி அன்பர்கள் உறுதியாக பணத்தை எடுத்து வைப்பீங்க நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல டிராவல் பண்ண போறார். அப்ப 8ல டிராவல் பண்ணும்போது தேவையில்லாத நபர்களுடன் இணைந்து நீங்க செயல்பட்டு இருக்கீங்க, அல்ல தேவையில்லாத நபர்கள் உங்களுக்கு நைட் நேரத்துல பகல்ல எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி உங்களை அங்க வா இங்க வான்னு சொன்னாங்கன்னா அவங்க கூப்பிடுறதா நீங்க என்ன பண்ணுங்க, அட்டன் பண்ணாதீங்க. நேரடியாக வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் இந்த பஞ்சாயத்தை மட்டும் முடிச்சு விட்டுருங்க, நீங்க பார்த்து எனக்கு முடிச்சு விட்டாதான் நல்லா இருக்கும், ஏன்னா நீங்க தான் கரெக்டா பேசுவீங்க, நீங்க தான் நேர்மையா பேசுவீங்கன்னு என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய செயல்பாடுல மாத்தி அமைக்கிறதுக்கு உங்களை உசுப்பேத்தி விடுவாங்க, உங்களை அப்படியே மாயத்தை உருவாக்குவாங்க. எப்படி மீனுக்கு தூண்டில ஒரு புழுவை வச்சு, அதாவது உணவை வச்சு போட்டா அந்த மீன் எப்படி சிக்குங்கிறத எப்படி மீன் பிடிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, ஸோ அதே போலதான் அசால்ட்டாக உங்களை எந்த இடத்துல அழுது வாங்கினா அழுது வாங்குவாங்க, அதாவது உங்களை உயர்வை ஏத்தி காட்டி வாங்கினாலும் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்துல கவனம் தேவை. மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை நிறுத்திக்கோங்க. ஸோ நீங்க உணர்ச்சிப்பட்டீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை சார்ந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களை கூட்டு போன ஒரு வெளியே போயிடுவாரு, கூப்பிட போன நீங்க மாட்டிக்கிறீங்க. ஸோ இதுல கவனமா மட்டும் இருந்தீங்கன்னா போதும். அதே போல சிம்மராசி என்பர்கள் இன்னொரு விஷயத்த சொல்றேன், கண்டிப்பா கடைபிடிங்க. வண்டியில போகும்போது அவங்க பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. இதுல அதிகமா கோவப்படுற சிம்மராசிக்காங்க தான். நீங்க வண்டி நல்லா ஓட்டு போயிட்டுவீங்க, பின்னாடி எவனா ஹார்ன் அடிச்சுட்டே வந்தாலும் வண்டி நிப்பாட்டி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கிற தைரியமும் ஒரு என்ன சொல்றேன்னா மனசுல உள்ள வெளிப்படையா பேசக்கூடிய தன்மையும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஆனா இந்த மாதத்தில் அப்படி தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் ஒருத்தன் பண்ணிட்டே வந்தானா ஒண்ணுமே பண்ணாதீங்க, வண்டி அப்படி ஓரம் கட்டிட்டு ஐயா நீ போ, என்ன பண்ணு நீ போ, நான் உனக்கு ஒன்றும் சொல்லலை அப்படின்னு ஒதுங்கிருங்க. அவனை ஏன் ஹார்ன் அடிச்சேன்னு கேட்காதீங்க, எதுக்காண்டி இப்படி பண்ணுன்னு கேட்காதீங்க. ஏன்னா நீங்க கேட்கிறவனே வில்லங்கமானவன், உங்களை மம்பளுக்கிறதுக்காக கிரகத்தால் அனுப்பப்பட்ட ஒரு என்ன சொல்றேன்னா நம்ம நாட்டுக்கு தொல்லைப்படுகிற தொல்லைகள். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ரிலாக்ஸா விளையிருங்க. அவன் காட்டு போவான், நீங்க அடுத்து நீங்க காட்டு போகலாம். இது நீங்க கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அரசாங்கம் அரசு சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். எல்லா எவிடன்ஸ் வண்டியில நீங்க டிராவல் பண்றீங்க, நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்னா எல்லா எவிடன்ஸும் பக்கா வச்சுக்கோங்க.
பாதுகாப்பா இருங்க, பாதுகாப்பா வண்டி வாகனங்கள் ஓட்டுங்க. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சிம்ம ராசி அன்பர்கள் சிரமம் இல்லாமல் சிறப்பாக வாழ இந்த மார்ச் மாசத்துல ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். அகிலமும் உங்களுக்கு சரணடையும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். அதாவது இப்போது வரை நீங்க பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா இந்த மார்ச் 2026 உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத செக் பண்ணிட்டீங்க. இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்ப வேலை கிடைக்கும், எப்ப கல்யாணம் முடியும், எப்ப நம்ம மனைவி நம்ம பேச்ச கேட்பாங்க, எப்ப நம்மளுடைய கணவர் நம்ம கூடயே இருப்பாரு, பாசமா இருப்பாரு, எப்ப நம்ம குழந்தைகள் நம்மளுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்புறம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் கேள்வின்னு வச்சா ஒரு மனிதனுடைய அடிப்படை கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 25-30 கேள்விகள். ஸோ ஒவ்வொரு கேள்விகளுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகமே ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், ஓகேவா? அதுக்கடுத்து தற்போது நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, எந்த நாட்டுல இருந்து பேசுறீங்க, நீங்க பிறந்த இடம், இதெல்லாம் எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டயத்துல நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். கண்டிப்பா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நீங்க எழுதி வச்சு கேட்டாலும் சரி, மனசுக்குள்ள கடகடகடகடன்னு கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். இது ஒரு விஷயம். சில அன்பர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியலங்க, எனக்கு ஜாதகமே எழுதல, எனக்கு என்னுடைய எழுத்தை வச்சு என்னுடைய பேரை வச்சு நான் ராசியை கணக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை நிறைய கேள்விகள் இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். கட்டாயமாக உங்களுக்கும் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை மிக துல்லியமா கணக்கிட முடியும். அதற்கு பாத்தீங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவியை நம்ம யூஸ் பண்றோம். இதை வச்சு உங்களுடைய நீங்க என்ன கேள்விக்காக வந்திருக்கீங்க, உங்களோட கேள்வி என்ன, எல்லாத்துக்கும் துல்லிய பலன் சொல்ல முடியும். அதற்கு நீங்களும் உங்களுடைய பேரை, உங்களுடைய ஊரு, எந்த நாடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க, நம்ம சொன்னதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நீங்க கிடையாது. நம்ம சார்ந்தவங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற நல்ல மனசு உள்ளவங்க மட்டும்தான் நம்ம வீடியோ பார்க்க முடியும். ஸோ அப்ப வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பொழுதும் நேர்ந்திருக்கட்டும் என வாழ்த்தி உங்களிடம் இருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பொது பலன்கள் என்ன? கன்னி ராசி எல்லாருமே சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கேள்விப்படுவோம், 12 ராசியில எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கானா கன்னிராசிக்காரனாப்பா. எங்க பார்த்தாலும் கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கான், எங்க பார்த்தாலும் இந்த பொண்ணு சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்குப்பா, கவலை என்ன இந்த உங்களுக்கு இருக்கவே இருக்காதோ அப்படின்னு கன்னிராசி அன்பர்களை மற்ற 11 ராசிக்காரங்க சொல்லுவாங்க. வாழ்ந்தா ஒன்ன மாதிரி வாழணுமா, வாழ்ந்தா ஒன்ன மாதிரி வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிறத புரிந்து கொள்ளாதவர்கள் மட்டுமே இப்படி சொல்லுவாங்கிறத நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிறீங்க. டேய், ஒரு நாள் நம்ம முதல்வன் படத்துல அர்ஜுன் கிட்ட சொல்லுவார்ல, நம்ம மிகப்பெரிய திறமையான நடிகர் ரகுவரன், அதே மாதிரிதான் ஒரு நாள் இங்க நீ இருந்து பார், உனக்கு இங்க உள்ள கஷ்டம், கவலை, வருத்தம், துன்பம், துயரம் என்று என்னடா வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்த தெரிச்சு ஓடிடுவ, சொல்ல மாட்டேன், ஓடிடுவ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய கன்னிராசி அன்பர்களாகிய நீங்கள் வெளிய முகத்துல காட்டவே மாட்டீங்க. உங்க ஃபேஸை பார்த்தா மங்களகரமா இருக்கும்.
பெண்களா இருந்தால் மகாலட்சுமி தோற்றத்தில் சகோதரிகள் இருப்பீங்க. ஆண்களா இருந்தால் முருகனுடைய அவதாரம் பிறந்த மாதிரியே முருகனுடைய அந்த அழகிய முகத்தோற்றம், கண்ணனுடைய அழகிய முகத்தோற்றம் உங்கள்கிட்ட இருக்கதான் செய்யும். அது இறைவன் கொடுத்த ஒரே ஒரு வரம். அதை தாண்டி எங்கேயா வரம் அப்படிங்கிறதுதான் உங்களுடைய கேள்விக்குறியாக இருந்திருக்கும். ஸோ இந்த மார்ச் மாசத்துல நீங்க எதெல்லாம் கிடைக்கவில்லை, எதெல்லாம் நடக்கவில்லை என்று வருத்தப்படுறீங்களோ அத்தனை விதமான ஒரு விஷயங்களுக்கும் உள்ள தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுடைய தன்னம்பிக்கை என்ற ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மீண்டும் நீங்கள் பயன்படுத்தி மீண்டு வரப்போறீங்க, வெற்றி பெற போறீங்க. உங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை நீங்க ஒரு சாதனை புரிய போறீங்கிறத இந்த மார்ச் மாதமே முதல் படிக்கட்டு என்பது உண்மை. அதெல்லாம் முதல் படிக்கட்டு. இப்ப சபரிமலைக்கு 18 படி வைக்கிறாங்க. ஐயப்பனை போய் பார்க்கறதுக்கு 18 படி வச்சிருக்காங்க. அப்ப முதல் படி, முதல் விஷயம், உன்னுடைய தேவையை நீ பூர்த்தி செய்யணும்னா ஃபர்ஸ்ட் முதல் படி எடுத்து வை. ஆட்டோமேட்டிக்கா ஐயப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். 18 படி 18 வருஷம் அப்படிம்பாங்களா, அதே மாதிரிதான் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. 1ஆம் தேதி முடிவு எடுத்துக்கோங்க. இன்னென்ன விஷயங்களை செய்ய போறேன், இன்னென்ன விஷயங்களை நான் தவிர்க்க போறேன் அப்படின்னு ஒரு எழுதி வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி அத முடிவா எடுத்து நீ செஞ்சீங்கன்னா 18 மாதங்களில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களை விட்டு காணாம போயிடும், கடந்து போயிடும், காணாம போயிடும். சும்மா அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் கிடையாது. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அப்படி காத்தோட காத்து ஓடி போயிருச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டு. ஒரு நிலையான தன்மையில நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களை இயக்க போறீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல என்ன பண்ண போறீங்க, பல மாற்றங்களை நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மார்ச் மாதம் கன்னி ராசிக்கு ஏற்பட போகுது. உங்களுடைய அலுவலகத்துல உள்ள வேலையில உள்ள பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்க தப்பே செய்யலாம்னு சொல்லி உங்க கூட வேலை பார்த்தவங்க இனிமே உங்களுக்கு உறுதுணையா இருந்து சொல்லுவாங்க. 5 பேரு உங்க மேல பழி சொன்னாங்கன்னா இந்த மாதம் 50 பேர் உங்க கூட பேக்ரவுண்ட்ல நிற்பாங்க. 5 மடங்கு 10 மடங்குல உங்க கூட இருந்து நீங்க தப்பு செய்யல, நீங்க நேர்மையானவர் என்று, நேர்மையான பெண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகம். சோ அதுக்கடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் செஞ்சு வியாபாரம் பார்த்து வியாபாரத்தில் லாபத்தை அதிகம் எதிர்பார்க்காமல் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நலன் கருதி கமிஷனை கம்மியா வாங்குறது, லாபத்தை கம்மியாக ஈட்ட வேண்டும் என்ற ஒரே கொள்கையில தொழில் பண்றது நீங்க தான். ஒரு 10 ரூபா கிடைச்சா போதியா அப்படின்னு நினைப்பீங்க. பக்கத்துல உள்ள கடைக்கார 50 ரூபா கிடைச்சா போகுதுன்னு நினைப்பான். ஆனா அவனுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும். நீங்க 10 ரூபா கிடைச்சா போதும் நேர்மையா இருப்பீங்க, உங்களுக்கு கூட்டம் கம்மியா இருக்கும். சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சூழ்ச்சி தான். சோ இந்த நிலை அப்படியே மாறப்போகுது. நேர்மைக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு, உண்மைக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு. அதுக்கான ஒரு சரியான பாதை உங்களுக்கு கிரகங்கள் அமைத்து கொடுக்க போது நேர்மையாக உண்மையாக இருக்கின்ற நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்கள் கவலைகளை மறந்து வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்க, மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சரி, என்ன விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதம் மார்ச் மாசத்துல 15ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய பார்ட்னர்கிட்ட வார்த்தைகள்ல நிதானம் செலுத்தணும். உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி கிட்ட தேவையில்லாம அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது மிகப்பெரிய விவாத மேடையாயிரும். நீங்க 2 பேர் பேசுற விஷயத்த 10 பேர் உட்கார்ந்து பேசுவாங்க. நீ அப்படி சொன்னேல, நீ இப்படி செஞ்சேல அப்படிம்பாங்க. சோ அந்த விவாத மேடை வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய விஷயம், நான் என் பார்ட்னரை புரிய வைக்க ட்ரை பண்ண மாட்டேன், அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களை செயல்படுத்த உறுதிப்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல சோ உங்களுக்கு என்ன வழிபாடு சொல்லலாம்னு சொல்லி நான் எடுத்து வச்சேன். அந்த வழிபாடு என்னங்கிறது இப்ப பின்னாடி உள்ள வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே ஒரு பிரசனம் எடுப்போம். அப்ப இந்த பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, நட்பினால் பிரச்சனை, இந்த போராட்டம் விலகணுப்பா,
என்னையா செய்யலாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. கால பைரவர் பின்னாடி இருந்து சொல்றாரு, கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் காவலா இருப்பேன்னு. அப்ப கால பைரவரை பிடிச்சுக்கோங்க. பிரச்சனை தான் சொல்லுது, நிமித்தம் என்ன சொல்லுது? கால பைரவர் உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் காலத்தால் மாற்றக்கூடிய ஒரே பைரவர் உங்களை மாற்றி அமைப்பார், உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். அவரை போய் கைப்பற்றிக்கோங்க. நீங்க முருகன் கோயில உள்ள கால பைரவரை வழிபாடு செய்யும் பட்சத்தில் கவலைகள் மறந்துடும், மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றம் கன்னிராசிக்கே. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கும் போது, இந்த மார்ச் மாதம் தாங்க உங்க லைஃப்ல உண்மையிலேயே நிறைய மாற்றங்களை கொடுக்க போற மாதமாக இருக்கு. அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் மிகப்பெரிய ஒரு வலிமை என்ற தன்மையில அமரக்கூடிய செயல்பாடு எந்த ராசியில இருக்குன்னா மீன ராசியில இருக்கு. அப்ப மீன ராசிக்குள்ள உங்களுடைய ராசியின் அதிபதி என்ன பண்ண போறாரு? டிராவல் பண்ண போறாரு. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் அவர்தான், ராசியின் அதிபதியும் அவர்தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்ப துலாம் ராசி என்பவர்கள் என்னென்ன விஷயங்கள்ல நன்மை அடைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்க பத்தி பார்க்கலாம். பொதுவாகவே துலாம் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மனக்குழப்பம் எதற்காக வந்துச்சு அப்படின்னா, நீங்க காட்டி யோசித்து நினைச்ச விஷயத்த கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிட்டு போயிருக்கீங்க. இந்த பக்கத்துல இருக்கிற நபர்கள், கூடவே இருக்கிற நபர்கள் உங்களை ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி உங்களை சிந்திக்க விடாம குழப்பி விடுறாங்க. நிறைய குழப்பத்தை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க? ரிலாக்ஸா இருக்காங்க. ஏன்னா உங்க சிந்தனைக்குரிய, உங்களுடைய செயல்பாடுக்குரிய 5க்குரிய அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். அப்ப உங்க சிந்தனை வேறு. நீங்க நைட்டு தூங்கும் போது ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்க, மதியத்துக்குள்ள இன்னொரு விஷயத்து, காலையில எந்திரிச்சோடனே ஒரு விஷயம் மாறுது, மதியத்துக்கு மேல அந்த விஷயமே இல்லைன்னு சொல்லி நைட்டுக்குள்ள மாத்துறீங்க. சோ ஒரு நாளைக்கு 3 விதமான குழப்பத்தை ஏற்படுத்தும் நபர்களுடன் தான் நீங்க குழம்பிக் கொண்டே இப்ப பயணம் செஞ்சுக்கிறீங்க. அப்ப தெளிவான தன்மை, தெளிவான முடிவு, சரியான பாதை, உங்களுடைய குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் கிடைக்கப்பெற்று எல்லா விதமான குழப்பத்திலிருந்தும் நிம்மதியான ஒரு தூய்மையான மன நிறைவுடன் நீங்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போது. இந்த மார்ச் மாசத்திலிருந்து தான் தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் ரீதியாக ஏற்படும். அதே போல நம்ம துலாம் ராசி என்பதற்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டீங்களோ, யாரெல்லாம் ஆசை வார்த்தைகளால் நம்பி ஏமாந்தீங்களோ, யாரெல்லாம் கட்டிய மனைவியை மறந்துவிட்டு, யாரெல்லாம் கட்டிய கணவனை மறந்துவிட்டு தேவையில்லாத போய் செயல்பாடுகளை இறங்கி மாட்டிக்கிட்டீங்களோ, அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணியும் முயற்சிகள்ல தோல்வியை சந்திக்கீங்களோ, அத்தனை விதமான துலாம் ராசி என்பவர்களுக்கும் சரியான ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி, உன்னுடைய ராசியில சனி பகவான் உச்சமா இருக்காரு, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை ஒரு கட்டத்துக்குள்ள மாட்டி விட்டாங்க, சோ நீ மாறலாம், உனக்கான பிரார்த்தம் இதுதான், உங்க குலதெய்வம் இண்டிஷன் பண்ணும். அப்ப நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? அந்த கட்டுக்குள்ள இருந்து வெளியே வருவீங்க. அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள்ல 80% துலாம் ராசி அன்பர்கள் பணத்துக்கோ பொருளுக்கோ அல்லது எந்த ஒரு இடத்துக்கோ வீட்டுக்கோ அடிமையாகக்கூடிய நபர்களே கிடையாது. எவ்வளவு பணத்தை கெட்ட வச்சாலும் பணம் தேவைடா, குணம் தாண்டா முக்கியம்னு நேர்மையா பேசுவீங்க இருப்பீங்க. ஆனா 20% துலாம் ராசி அன்பர்கள்ல பணத்துக்காகவோ எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கிட்டு அல்லது தேவையில்லாத உறவுகள் கிட்ட பாசத்தை வச்சிருக்காங்க நம்பி போய் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் சொல்றேன், இந்த மாதம் ரொம்ப கவனமா இருங்க. இல்லை என்றால்
யாருக்கு தெரிய போகுது, எவனுக்கு தெரிய போகுது, எவங்களுக்கு தெரிய போகுது நீங்க நினைக்கிற விஷயம் வெளிப்படையாக ஊருக்கு தெரியும், உலகத்துக்கும் தெரியும். ஓகேவா? சோ எச்சரிக்கையா இருங்க. அரசாங்கத்தில் இருக்கிற துலாம் ராசி என்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் மக்களையோ தான் செய்யும் வேலையோ தவறாக பயன்படுத்தினால் உறுதியாக இந்த மாதத்தில் தண்டிக்கப்படுவார்கள் என்பது உண்மை. சரி, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம துலாம் ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டா? எங்களுக்கு இந்த மாதத்துல பண பிரச்சனை இருந்து வெளியே வருவோமா, பண தட்டுப்பாடு இருந்து வெளியே வருவோமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா, நான் சொல்வது என்னன்னா, துலாம் ராசி என்பவர்கள்ல யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் விருச்சகத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரோ, யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரோ, யாருக்கெல்லாம் கடகத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரோ, அவர்கள் எல்லாருமே கவலையை மறந்துட்டு பொருளாதாரம் ஈர்ப்பதற்கான சிந்தனை மட்டுமே செயல்படுத்துவீங்க. கண்டிப்பா இரட்டிப்பான வருமானங்கள், இரட்டிப்பான லாபங்களை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உண்மை. சரி, இந்த நன்மை உண்மை ஓகே. துலாம் ராசிக்காரங்க என்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்மை வாண்டடா வந்துடும், ஓகேவா? ஆனா கவனங்கிறது ஒரு வேகத்தடை போட்டு இந்த இடத்துல ஸ்லோவா போ, இந்த இடம் ஒரு ஸ்கூல் நடக்கிறது, இந்த இடத்துல விபத்து ஏற்படும் சொல்லி வேகத்தடை அப்புறம் பேரிக்கேட் எல்லாம் போடுறாங்க. எதுக்காண்டி? உங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, உங்களுடன் சார்ந்த நபர்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு அந்த வேகத்தடை. அதே மாதிரிதான் ஜோதிடராகிய நாங்க உங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, உங்க குடும்பத்துக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி கவனம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறோம். சோ அப்ப கவனமான விஷயத்த கவனமா செஞ்சா கவலைப்படாம வாழ்ந்துட்டு போலாம், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்ப கவனம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய லக்னாதிபதி அல்லது ராசின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வலிமை அடைந்து உச்சம் அடைந்து எங்க உட்கார்றாரு? 6ஆம் இடம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரா? அந்த 6ஆம் இடத்துல யார் யார் உட்கார்ந்துருக்கா? உங்களுடைய ராசிக்கு 4க்குரிய 5க்குரிய சனி பகவானும் 6ல அமர்ந்திருக்கிறார். அதே போல சூரியனும் 15ஆம் தேதிக்கு மேல 6க்கு வந்துருவார். அப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும், புதிதாக கடன் வாங்கக்கூடாது. அதே போல தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செய்யக்கூடாது. வருமானம் வருது, நல்ல லாபம் வருதுங்கிறக்காண்டி ஆடம்பர செலவு செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்கு போய் வெட்டி செலவு வெட்டி பந்தா செய்யவே கூடாது. அதாவது காசு இல்லாம இருக்கவங்க, சாப்பிட வழி இல்லாம இருக்கவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது தானம். எல்லாமே இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நபருக்கு போய் நீங்க போய் காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது விரைய செலவு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே சாப்பாடு தான் வாங்கி கொடுக்குறீங்க, ஆனா இது விரயம், இது ஒரு மன திருப்தி. ஓகேவா? தானங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாங்கன்னு தெரியாது, அது நல்லதோ கெட்டதோ எனி ஒன், அந்த விஷயங்களில் வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை நம்ம வரவிடாம ஆக்கணும்னா முடிந்த அளவு தானமே சிறந்த ஒரு மருந்து அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த காலகட்டங்கள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. தட்சிணாமூர்த்தி பகவான் உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுபட செய்து வெற்றி கொடுப்பார். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம், பெஸ்ட் விஷயம், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நன்மை உண்டு. யாரெல்லாம் டிராவல்ஸ் நடத்துறீங்களோ அத்தனை விதமான அன்பர்களுக்குமே, யாரெல்லாம் வாகனத்தை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முயற்சி பண்றீங்களோ அத்தனை விதமான அன்பர்களுக்குமே வாழ்க்கையில் மேலும் மேலும் மேலோங்கி செல்வதற்கான வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல புதிய வண்டி வாங்கணும் ஆசைப்படுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி கார் வாங்கணும் ஆசைப்படுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிள் வாங்கணும் ஆசைப்படுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி பைக் வாங்கணும் ஆசைப்படுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி பிளைட்டே வாங்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ, எதன் மீது அதிக ஆர்வம் வைக்கிறீர்களோ
அதை வாங்குவதற்கான சூழ்நிலை கிரகம் உங்களுக்கு உண்டாக்க போகிறது என்பது இந்த மாதத்திலிருந்து அடித்தளமாக உருவாக போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னா எப்பொழுதுமே மன அழுத்தத்தோட இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சோர்ந்து இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் யாரையா சார்ந்து இருப்பாங்க அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம சொல்றது என்னன்னா, விருச்சிக ராசிக்கார மாதிரி வேற உண்மையான அன்பு வைத்தவர்கள் யாரும் கிடையாது. உங்களை மாதிரி நேர்மையான தூய்மையான அன்பு வச்சவங்க நீங்க ஒருத்தவங்க தான். எந்த கள்ள கபடமும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான். இப்ப நம்ம ஒரு காலைல எந்திரிச்சனே நம்ம முகத்தை போய் கண்ணாடியில பார்ப்போம், எப்படி இருப்போம் ஓரளவுக்கு அப்படிங்கலாம். ஆனா நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போய் நம்ம கண்ணாடியை பார்த்தா நம்ம முகம் எப்படி இருக்கும், அப்படியே ஒரு பொலிவா இருக்கும்ல. ஸோ அந்த பொலிவு, அந்த உற்சாகம், அந்த முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு துவங்க போகிறது என்பது உண்மை. உங்களுடைய உள்ளுணர்வுகளை, உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு சில அன்பர்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் செய்ய போறாங்க. இப்ப வரை பல அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நண்பர்கள், பல உறவுகள் தேவைக்கு தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த விருச்சிக ராசி அன்பர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 80-90% அன்பர்கள் என்ன நினைக்காங்கன்னா, நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம், பொருள் கொடுக்க வேண்டாம், வேற எதுவுமே கொடுக்க வேண்டாம், என் உண்மையாரு எனக்கு அது போதும், என் உண்மையான அன்பு காட்டு, நான் உனக்கு உழைச்சு தரேன், நீ அதை வச்சு கூட நல்லாரு, என்னை ஏமாத்தி என்னை மிரட்டி என்னை கஷ்டப்படுத்தி என் எந்த இதுவுமே வாங்காத, என்னால் தாங்க முடியல மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்க. அதுவும் கிட்டத்தட்ட நம்ம விருச்சிக ராசி என்பர்களை ஒரு குறைஞ்சது எக்ஸாக்டா எடுத்துட்டா ஒரு 3 வருட காலங்கள் சுழற்சி விட்ட மாதிரி வாழ்க்கை சுழந்து கொண்டு போய்கிட்டே இருக்கு. என்ன எந்த நிலையில போய் நிற்பீங்கன்னு உங்களுக்கே தெரியல. அதுவும் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்ப மார்ச் மாத பலன் பேசிக்கிட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்துல இருந்து உங்க லைஃப் அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு போய்கிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் ஜஸ்ட் பரவாயில்ல ஸ்டாப் பண்ணி ஃப்ரெண்ட்ல வந்துக்கிருக்கீங்க, பலபடியும் பழைய நிலைமைக்கு வந்துக்கிருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரிவர்ஸ் கீர் போட்டு உங்களை பழைய வாழ்க்கையை திசை திருப்பி விட்டார்கள் என்பது உண்மை. அப்ப கார் ஓட்டுன உங்க மேல தப்பா இல்ல கார் மேல தப்பானா, காரை இயக்கிய உங்க மேல தப்பு இல்ல, உங்க காரை ரிப்பேர் ஆகிறதுக்கு முதலையே ஏற்பாடு பண்ணி வச்சா பாத்தீங்களா, உங்க கூடவே இருந்த உங்களுடைய சுயநலவாதி என்று சொல்லக்கூடிய உறவுகள், அவங்க செஞ்ச வேலை தான் உங்களுக்கு இப்ப பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த பாதிப்பை உங்களுக்கு வெளிப்படையா சுட்டி காட்டினது யாருன்னா நம்மளுடைய நீதிமான், நீதி அரசர் சனி பகவான் மட்டுமே. இல்லைன்னா உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்காது. ஆனா தெரிஞ்ச பிறகு கூட நீங்க விட்டு கொடுத்துருப்பீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டீங்க. இருக்கட்டுங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சுட்டாங்க, அவங்க மேல நான் அன்பு வச்சிருக்கேன், என் அன்பை என்னைக்கா ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. அப்படி என் வார்த்தையை ஒருத்தர் உபயோகப்படுத்துறாருன்னா அந்த கூட்டத்துல கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரர் இருக்காருன்னு அர்த்தம். அது இயல்பாகவே உண்மை. அந்த அளவுக்கு உங்களுடைய ரியாலிட்டி, உண்மையான அன்பு, கிரகங்கள் உங்களை ஆளுமை கொள்ளும் என்று பார்க்கும். சரி, இந்த மாதத்துல இன்னொரு நன்மையான விஷயம் என்னன்னா, தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, தங்க நகையை அடகு வச்ச திருப்புன்னு ஆசைப்படுறீங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது உள்ள ஆர்வமும் ஆசையும் அதிகம். ஆனா அதை செயல்படுத்த மாட்டீங்க. உங்ககிட்ட நகை இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை கூட நகையை அடமானம் வச்சு கொடுத்துருவீங்க. ஆனா ஆசை இருக்கும், தான் நகையை போடணும்னு ஆசை இருக்கும். ஸோ ஆனால் இந்த இயல்பான தாட் உங்க அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் தங்க நகை மற்றும் தங்க நகையை கடனிலிருந்து மீட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல யாருக்கு அதிகமா உண்டு அப்படின்னா, யாருடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ, யாருடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ, யாருடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, அவர்கள் அனைவருக்குமே மாற்றமும் ஏற்றமும்
நகையை மீட்டெடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உண்மை. சரி, இவ்வளவு நன்மைகள் இருக்கு, இவ்வளவு உண்மைகள் இருக்கு. என்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் சொந்தமாக தொழில் தொடங்கி பார்ட்னர்ஷிப் மூலமாக அதை செயலாற்றி கொண்டு வருகிறீர்களோ, அல்லது யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கிட்டு பார்ட்னர்ஷிப் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கீங்களோ, அல்லது யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கலாமா, தொடங்கும் போதே பார்ட்னரோட தொடங்கலாமா அப்படிலாம் யோசித்து கொண்டிருக்கீங்களோ, அத்தனை விதமான அன்பர்களுக்கு சொல்வதுன்னா, தயவு செய்து பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு வேண்டாம். இல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாச்சு, இதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரொம்ப ரொம்ப கவனத்துடன் பார்க்கணும், எச்சரிக்கையுடன் பார்க்கணும். ஆனா எக்காந்த கொண்டும் அவங்களுக்கு தெரியாம பார்க்கணும். என்ன வேலை நடக்கு, என்ன செய்யறாங்க, ஏது பண்றாங்கிறது அப்படியே நம்ம அஜித் சார் ரெட் படத்துல சொன்ன மாதிரிதான். ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணை திறந்து வச்சு தூங்கு, இல்லைன்னா தூங்கும் போதே ஒண்ணு தூக்கிட்டு போய் சோழியை முடிச்சிருவாங்க, இல்லைன்னா உங்களை முடிச்சுட்றாங்க. இப்படித்தான் நடக்கும். உச்சகராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு கண் விழித்து ஒரு கண் தூங்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்? அதுக்காண்டி நம்ம ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை தூங்க முடியுமா? அதோடைய விரிவாக்கம் என்னன்னா, நம்பு ஆனால் ஏமாறாதே, உதவி செய் ஆனா எக்காந்த கொண்டும் யார்ட்டையும் உதவி செஞ்சவன் மூலமாக ஏமாற்றப்படாது. ஓகேவா? நீ ஏமாறாம இருந்தேன்னா நீ ஒரு கண்ணை திறந்துக்கிட்டு தூங்குற அர்த்தம். நீ உதவிங்கிற பேர்ல உன்னை ஏமாத்த ரெடி ஆயிட்டானா, நீங்க அதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா என்ன ஆக போகுது? நீங்க டோட்டலாவே உங்க கண்ணை மூடிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் விரிவாக்கம். புரிந்து கொண்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில உறுதியா வெற்றி பெறுவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாசத்தில் மாரியம்மனை பிடித்துக் கொள்ளுங்கள். மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மாரியம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொடுப்பாள் என்பது உண்மை. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாசத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அதிபதி தற்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கரெக்டா சமசத்துவமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னா புதன். இப்ப 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது யாருன்னா நீங்க. ஸோ அப்படியே சேஞ்ச், அப்படியே ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்ப இவ்வளவு நாட்களாக எதையுமே இயக்க முடியல, எதையுமே செயல்படுத்த முடியல, எதை செஞ்சாலும் குற்றம் குறை சொல்லியே உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க. உங்களை அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு வெளிச்சத்துல வாழ்ந்தவங்களை இருட்டுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அத்தனை விதமான செயல்பாடுகளையும் உடைச்சு சின்ன பின்னமாக்கிட்டு சிறப்பான வாழ்க்கை நீங்க வாழக்கூடிய முதல் தளம் இந்த மார்ச் மாதம் தான். முடியாதுங்கிற வார்த்தை யாரா சொன்னாங்கன்னா, உன்னால முடியும்பா நீ செய்யன்னு சொல்லி உற்சாகப்படுத்திய உங்களுக்கே முடியுமா முடியாதாங்கிற கேள்வியை கொடுக்க வச்சிட்டாங்கல்ல. பல நபர்களுக்கு தான் கற்றுக்கொண்ட பாடத்தை, தான் கற்றுக்கொண்ட வேலைகளை கற்றுக் கொடுத்த ஆசனாக தான் நீங்க இருந்திருக்கீங்க. ஆனா யார்கிட்டையும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராம வாழ்ந்த உங்களையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிம்மதியா வாழக்கூடாதுன்னு ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தி உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களை தனித்து உட்கார வைக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிய அத்தனை விதமான சூழ்ச்சிகளும் அத்தனை விதமான செயல்பாடுகளும் உங்களை விட்டு விலக போகுது. ஒரு ஷார்ட்டா சொன்ன முன்னாடி நம்முடைய வில்லேஜ் பகுதிகளை, கிராம பகுதிகளை சொல்லுவாங்க பாத்தீங்களா, உன்னை பிடிச்ச பீடை இப்பயோட போகுதுப்பா அப்படிம்பாங்களே, அதே மாதிரிதான் சொல்றேன். உங்களை பிடிச்ச தேவையில்லாத பீடைகள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து விலகுதுங்கிற தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படலாம். உற்சாகமா இருக்க போறீங்க. பிரைட்னஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு
இந்த மாதத்தில் உங்களுடைய பேரையும் டிக் அடிக்கலாம், ரைட் அப்படின்னு டிக் அடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தன்மை உங்களுக்கு ஏற்பட போகுது. யாரெல்லாம் இந்த இடத்துக்கு இப்ப கிளம்பலாமா, இந்த வேலைக்கு இப்ப கிளம்பலாமா அப்படின்னு நினைக்கீங்களோ தாராளமாக இப்ப கிளம்பலாம். நீங்க கிளம்புறதுக்கான காலம், நீங்க அந்த வேலையில் வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி தருகிறது. வெற்றி உறுதி அப்படிங்கிறத என்ன செய்யலாம், தாராளமாக தன்னம்பிக்கையுடன் உங்களுக்கு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், பெஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம தனுசு ராசிக்காரர்களுடைய இயல்பான குணாதிசயம் என்னன்னா, எவ்வளவு பெரிய படிப்புல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன சொல்றோம்னா தான் அப்படிங்கிற ஆணவம் இருக்கவே இருக்காது. ஏன்னா நான்லாம் சாதாரண ஆளுதாங்க அப்படிதான் இயல்பாகவே பேசுவீங்க. அதுதான் உங்களுடைய பெருந்தன்மையான குணம். அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுல நீங்க காட்டுவீங்க. ஆனா பொதுவாகவே நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எங்க லாக் ஆவீங்க அப்படின்னா, ஒண்ணு மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாம அன்புக்காக கட்டுப்பட்டு போராடுறது, இன்னொன்னு தான் அம்மா தான் உலகம், இந்த உலகத்துல எங்க அம்மா மாதிரி எதுவுமே கிடையாது, எங்க அம்மா என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நான் செய்வேன் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுமே என்னைய பொறுத்தளவு தவறு. என்னை பொறுத்தளவு தவறு. இதை நீங்க மாத்திக்கணும். அதாவது எல்லாருக்குமே அம்மா ரொம்ப முக்கியம்தான். இந்த பூமியில பிறந்த எல்லாருமே அம்மாவை தலை வணங்கணும், அம்மாதான் உயிர் மூச்சா நினைக்கணும். ஓகே. ஆனா பொதுவாக நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்கிறார். சந்திரனுடைய வீடு எது? கடகம். 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரா? அப்ப 8ஆம் இடம்ங்கிறது எப்பவுமே எதிர்மறையான விஷயத்தை இண்டிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப அம்மா உங்களுக்கு நல்லதே சொன்னாலும் அது ஆப்போசிட்டா உங்களுக்கு போய் முடிஞ்சது. அப்ப எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் யோசித்து நிதானமா முடிவு எடுக்கணும், இல்லைன்னா மாட்டிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதை முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தனுசு ராசியோடைய பொதுவான குணாதிசயம், நீங்க எந்தெந்த நபர்களிடம் கவனமா இருக்கணும், உங்களுடைய இயல்பான தன்மை என்ன, நீங்க யார்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தா பாதிப்பு வராது அப்படிங்கிறத எக்ஸாக்டா உங்களுக்கான விஷயங்கள் தெளிவா சொல்றேன். ஓகேவா? ஸோ வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயமா அடுத்த வீடியோல எல்லாமே அதான் வரப்போகுது. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உறுதியாக உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் மீனத்தில் இருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடகத்தில் இருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் விருச்சகத்தில் இருந்தால் இரட்டிப்பான பணம் உறுதியாக வரும். இதுல ஒவ்வொரு விதத்துக்கும் ஒரு விதமான செயல்பாடு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உழைப்பின் மூலமாக வருகிறது. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வேலை பார்த்து வருது. ஸோ இந்த அமைப்புலாம் இந்த 3 இடத்துல சனி பகவான் அமர்ந்தா கண்டிப்பாக முடியாது அப்படின்னு நினைக்கிற நபர்கள் கூட முடிச்சு காட்டக்கூடிய தன்மை உறுதியாக கிரகம் கொடுக்கும் என்பது உண்மை. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்யுங்க. பாதுகாப்பா இருப்பீங்க, வாழ்க்கையில் பவர்ஃபுல்லா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம் கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல யூடியூப் சேனலை திறந்தாலும் சரி, பல பெரிய பெரிய தொலைக்காட்சியை திறந்தாலும் சரி, மகர ராசி 2026 சூப்பரா இருக்க போறாங்க, மகர ராசிக்காரங்க சிறப்பா இருக்க போறாங்க, டாப் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆளா இருக்க போறாங்க, செகண்ட் ஆளா இருக்க போறாங்கன்னு நாங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். அது நானும் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி சொன்னா இந்த ஜனவரியில ஒரு அடி கிடைச்சிச்சு பாத்தீங்களா, செம்ம அடி. எனக்கு தெரிஞ்சு மகராசி என்பர்கள்ல கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு 50-60% குறைஞ்சது 50-60%
ஜனவரி ஒரு மிகப்பெரிய அடி விழுந்துச்சு. ஒண்ணு வண்டி வாகனங்கள்ல பிரச்சனை வந்திருக்கும், இல்ல வண்டி வாகனங்களை போகும்போது யார்கிட்டயா பிரச்சனை வந்திருக்கும், இல்ல வண்டியை கொண்டு போய் யார் மேலே இடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும், அல்லது வீட்டுல பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். திடீர்னு இந்த போராட்டம், திடீர்னு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள நடந்திருக்கும் என்பது கணக்கு. சரி, இப்படி ஒரு கணக்கு நடந்துச்சுல, அப்ப எப்படி நம்ம இந்த 2026 சிறப்பா இருக்குன்னு சொன்னோம் அப்படின்னு கேட்கலாம்ல. சோ அந்த சிறப்பு என்பது மகர ராசிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது எங்க இருந்துன்னா இந்த மார்ச் மாசத்துல இருந்து தான். மாற்றம் என்பது மகரத்துக்கு மார்ச் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணலாம். அப்புறம் ஏங்க நீங்க ஜனவரி மாசமே சொல்லல அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு 60% அன்பர்களுக்கு தான் இந்த பாதிப்பு, 40% அன்பர்களுக்கு பாதிப்பு இருந்திருக்காது. ஆனா நம்ம பாதிப்புன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்க அதை மைண்டுக்குள்ள வச்சு ஸ்டோர் ஆகி டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறக்காண்டி நம்ம சொல்லலாம். இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ ஆனா மாற்றம் என்பது இந்த மார்ச் மாதம் முதல் நம்முடைய மகராசி அன்பர்கள்ல அனைவருக்குமே ஏற்பட போகுது. இடமாற்றம் ஏற்பட போகுது. வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். வெளி மாநிலத்தை வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். ப்ரமோஷனுடன் நீங்கள் உங்களுடைய வேலைகளை தொடங்க போறீங்க. ரொம்ப கடின உழைப்பு உழைச்சும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்படுற மகராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்க உழைப்புக்கேற்ற வருமானமும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ற மகராசி என்பவர்களுக்கு தெரியும், நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு சிறு வயதிலிருந்து ஒரு 10, ஒரு 15 அல்லது 20 வாலிப வயதுல இருந்து சிறு வயதிலிருந்து அதிகமாக தன்னுடைய குடும்ப சுமைகளை சுமந்து கொண்டு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் தன்னுடன் இருக்கும் நண்பர்களுக்காகவும் தன்னுடைய உறவுகளுக்காகவும் தியாகம் செய்து கடின உழைப்பை உருவாக்கிய ஒரே ராசினா மகர ராசி தான். சின்ன வயசுல இருந்தே குடும்ப பொறுப்பை தலையை சுமந்திருப்பீங்க. எவ்வளவு தூரம் படிச்சாலும் படிக்கும் போதே வேலை பார்ப்பீங்க. ஏதாவது சின்ன டயத்தை வேலை பார்த்து வீட்டுக்கு ஏதாவது காசு கொடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இப்பவும் வேலை பார்த்து வந்த சம்பளத்தை தன்னுடைய வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் செலவு போக தன்னுடைய அடிப்படை தேவைக்கு பணத்தை எடுக்கிற ராசியில மகர ராசி டாப் ஃபர்ஸ்ட் 1 அப்படிங்கிறது உண்மை. தனக்காக வாழாமல் தன்னுடைய குடும்பத்துக்காக உறவுக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது மகர ராசி என்பர்கள் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையில பொருளாதாரமே இல்ல, பொருளாதாரத்தை எங்க தேட, வரவு 8 செலவு 10 உதவியுமே 10 தான் வாழ்ந்துக்கிருக்கீங்க. ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வரும்போதே 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு வந்துருக்கீங்க. அப்ப எப்படி உங்களுடைய வருமானம் இங்க அதிகமாகும்? அதுல நிறைய விரைய செலவு வந்துருது. சோ அப்ப இந்த நிலையிலிருந்து நீங்க மாறணும், உங்க லைஃப்ல மாற்றம் வேணும், உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்துல கடகத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுய ஜாதகம்னா என்னது? நீங்க பிறக்கும் போது எழுதப்பட்ட ஜனன கால ஜாதகம். ஓகேவா? அந்த ஜாதகத்துல அமர்ந்திருந்தால், அதே போல உங்களுடைய சுய ஜாதகத்துல விருச்சகத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் உறுதியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே போல மகர ராசி என்பதில் யாராவது சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அல்லது தொழில் தொடங்கலாம் முயற்சி எடுக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு. அல்லது ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க, தொழிலில் லாபம் அதிகம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதம் உறுதியாக பொதுவாகவே மகர ராசிக்காரங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி,
எந்த தொழில் செஞ்சாலும் சரி, என்ன விஷயத்தை இயக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வெளிப்படையாக சொல்வதை நிப்பாட்டுங்க. வெளிப்படையா சொல்லி நீங்க செஞ்ச விஷயத்துல நிறைய ஏமாற்றத்தையும் நிறைய தோல்விகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அதுல கவனம் தேவை. அதே போல இந்த கடன் வாங்கி எதையா சமாளிச்சிடலாம் அல்லது கடன் உதவி செஞ்சிடலாம் அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து நிப்பாட்டிடுங்க. இந்த 2 விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் சிறப்படையும். நீங்க நினைச்ச விஷயங்களை முடிச்சு அதுல வெற்றி பெறுவீங்க. ரொம்ப 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 சூப்பரா இருப்பீங்க. ஸோ நீங்க இந்த மார்ச் மாசத்துல என்ன வழிபாடு செஞ்சா ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு உருவாகும் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான். இப்ப நம்மளுடைய அதாவது என்னன்னா யூடியூப்பை திறந்தாலும் சரி, போனை பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமை பார்த்தாலும் சரி, வந்து நிற்பார். அவர் யார்? நம்முடைய தமிழ் கடவுள் முருகன். அவரை பிடிச்சு நீதாயா, நான் எவன்ட்டையும் சொல்ல விரும்பல, என் கஷ்டத்தை சொல்ல விரும்பல, என் நஷ்டத்தை சொல்ல விரும்பல, உன்கிட்ட சொல்றேன், நீ முடிச்சு கொடுப்ப அப்படின்னு போய் நில்லுங்க. அவர் பார்த்துக்கிடுவாருங்க. அற்புதமான வாழ்க்கை இந்த மார்ச் மாதம் முதல் உங்களோட லைஃப்ல ஸ்டார்ட் ஆக போது. சிறப்படைவீங்க. கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத பலன்கள்ல உங்களோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்ல ஏமாற்றம் அடையாமல் நிம்மதியா இருக்க போறீங்க, அதான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஏமாற்ற தெரியாது, ஆனா ஏமாற நல்லா தெரியும் இல்லையா? ஈஸியா உங்களை ஏமாத்திடுவாங்க. அன்பு, காதல், திருமண வாழ்க்கை, இந்த 3 விஷயத்துலதான் கும்பராசிக்காரங்க கிட்டத்தட்ட 80% ஏமாற்றப்படுறீங்க. கும்ப ராசிக்கும் பொருந்தும், இது கும்ப லக்னத்துக்கும் பொருந்தும். இந்த 3 விஷயத்தால அதிகமாக ஏமாற்றப்படுவது நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள். ஏன்னா உங்களை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது கோவில்ல அம்மனுடைய சிலையோ அல்ல நம்முடைய தெய்வங்களுடைய எந்த விதமான தெய்வமா இருந்தாலும் சரி சிலைகள் உள்ள இருக்கும். ஆனா எல்லா விதமான அத்தனை விதமான ஒரு வைப்ரேஷன் வச்சிருக்கிறது யாரு? நம்ம மேல உள்ள கலசம், கோவில் கலசம் தான். கீழே உள்ள அம்மனுக்கே ஃபுல் வைப்ரேஷன் கொடுக்கறது யாரு? கோவில் கலசம். அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்துல கும்ப ராசியோ கும்ப லக்னத்துக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் எல்லாமே என்ன பண்ணலாம்? கவலைப்படாம இருக்கலாம். அவன் பாத்துக்குருவான். ஒரு படத்தை சொல்லுவாங்களே, மேல இருக்கவன் பாத்துக்குருவான், மேல இருக்கவன் பாத்துக்குருவான் மாதிரிதான் எல்லா சுமையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்ககிட்ட சுமையை கொடுத்துட்டு அசால்ட்டா இருப்பாங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரியான முறையில பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவீங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது லாபம் எதிர்பார்ப்பீங்கன்னா கிடையாது. காதல்லையும் அப்படித்தான். உங்கள்கிட்ட ஒருத்தவங்க அன்பு 4 வார்த்தை ஒரு பேசிடக்கூடாது. நல்லா பேசி அன்பு வச்சிருக்கேன், காதல் பண்றேன்னு சொல்லிடக்கூடாது. நீங்க அப்படியே ஈர்த்து கொள்வீங்க. ஏன்னா உங்களுக்கு பொதுவாகவே நீங்க காற்று ராசி. உங்களுக்கு காதல் சொல்றவங்க என்ன ராசிங்கிறத நீங்க கவனிக்கவே மாட்டீங்க. நீங்க அப்படியே காற்று போல் பறந்து அவங்கள போய் அப்படி ஈர்க்கலாம் நினைப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு கதவை போட்டிக்கிடுவாங்க. கதவை போட்டு நீயும் வேண்டாம், உன் உறவும் வேண்டாம் அப்படின்னு உங்களை அசால்ட்டா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க மனதளவில் டிப்ரெஷன் ஆகி உங்களுடைய முழுமையான திறமைகளை வெளிக்காட்ட முடியாம கஷ்டப்படுவீங்க. உங்களுக்குள்ள அவ்வளவு திறமை, அவ்வளவு அற்புதமான நல்ல எண்ணம், நல்ல செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். ஆனா கூட இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? உங்களை குத்தி காமிச்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நிலைகள் எல்லாமே மாறுவதற்கு முதல் மாதமாக நீங்கள் இந்த 2026 மார்ச்சை எடுத்துக்கலாம். யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் உங்களை விலக்கி வச்சாங்களோ தேடி வரப்போறாங்க. நீங்க அசால்ட்டா என்ன பண்ணலாம்? நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஆனா தேடி வர்றவங்க வேணுமா வேண்டாமா, இல்ல உண்மையிலேயே தேடி வர்றாங்களா, இல்ல இன்னும் உங்கள்கிட்ட இருக்க வைப்ரேஷன் எடுக்க வராங்களா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆசைப்பட்டா அவங்க எப்ப வர்றாங்க, இந்த மார்ச் மாசத்துக்குள்ள வந்தாலும் சரி, மார்ச் மாசத்துக்கு அடுத்து வந்தாலும் சரி, அவங்க வந்த நேரத்தை நோட் பண்ணிட்டு எனக்கு உடனே நீங்க என்ன பண்ணுங்க? வாட்ஸ்அப்ல SMS போட்டு விடுங்க.
இந்த மாசமே வந்துட்டா என்ன பண்ணணும், கட்டாயமா எனக்கும் அனுப்பணும். உங்களை எனக்கு அறிமுகப்படுத்திய நம்மளுடைய சேனலுக்கும் உங்க கமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஐயா நீங்க சொன்ன மாதிரி வந்தாங்க, அண்ணே நீங்க சொன்ன மாதிரி வந்தாங்க அப்படின்னு உரிமையா என்ன பண்ணணும், நீங்க என்கிட்ட சொல்லணும். ஏன்னா வருவாங்க அப்படிங்கிறத நான் கோச்சார கிரகங்கள் ரீதியாக நான் கணக்கிட்டு உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அப்ப வந்துட்டா நீங்க என்ன பண்ணணும், ஆமாங்க இனி ஏமாத்துறவன் ரொம்ப நாள் என் ஃப்ரெண்ட்ஸு, நானும் அவனும் அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸு, என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், தன்னுடைய தவறை உணர்ந்து என்கிட்ட வர்றான், அது உண்மையா பொய்யா தெரிஞ்சுக்கணும்னு கேட்கலாம். என்னோட பாசக்கார மனைவி என்னை விட்டு கோச்சிட்டு போயிட்டா, என்னை எந்த அளவுக்கெல்லாம் பழி வாங்கணுமோ பழி வாங்கிட்டா, இப்ப திருந்திட்டேன்னு சொல்லி தேடி வரா, ஏத்துக்கிறவா வேண்டாமா கேட்கலாம். நான் விரும்பி விரும்பி உருகி உருகி காதலிச்ச என்னுடைய அன்பு கணவர் என்னை யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப தேடி வர்றாரு, ஏற்றுக்கிறவா வேண்டாமா? கண்டிப்பா கேட்பீங்க. ஏன்னா உங்களை சுயநலமாக பயன்படுத்த அத்தனை சுயநலவாதிகளும் உங்களிடம் சரணடையக்கூடிய காலம் இந்த மார்ச் மாதம். அந்த அளவுக்கு கிரகம் வலிமையா இருக்கு. உங்க சுய ஜாதகம் மட்டும் 100% இதுக்கு சாதகமா இருந்தா சாதிப்பவர் நீங்களே, சோதனை அவர்களுக்கு. ஓகேவா? சோ அதனால நீங்க என்ன பண்ணலாம், தன்னம்பிக்கையுடன் இருக்கலாம். அதுக்கடுத்து இந்த பொருளாதார விஷயம் பெரிய பிரச்சனைங்க. கொடுத்த இடத்துல பணம் வரல, குடும்பத்துல நிம்மதி இல்லை. அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த பொருளாதார பிரச்சனை சிக்கி தவிக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருந்தால், அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடகத்தில் அமர்ந்திருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் விருச்சகத்தில் அமர்ந்திருந்தால், விட்டு போன அத்தனை பொருளாதாரமும் உங்களுக்கு தேடி வரும். நீங்க ஒரு வேலையை பாக்குறீங்க, இல்ல ஒரு தொழில் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000மோ இல்ல ஒரு 10,000மோ அப்படின்னா 10 மடங்காக உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் சொன்ன இடத்துல எல்லாம் சுய ஜாதகத்துல இருந்தா அப்படியே 10 மடங்காக வரும். சனி பகவான் சொன்ன இடத்துல இல்லைன்னா நீங்க உழைச்ச உழைப்புக்கு கிட்டத்தட்ட 5 மடங்கு வரும். ஓகேவா? 10 5 அப்படிங்கிறத யார் உறுதி பண்ண போறா? உங்க சுய ஜாதகம் உறுதி பண்ண போகுது என்பது உண்மை. சரி, இவ்வளவு நன்மை இவ்வளவு உண்மை, ஓகே. என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்? ஏன்னா எப்பவுமே நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும், வெளிச்சம்னு ஒண்ணு இருந்தா இருட்டுன்னு ஒண்ணு இருக்கும், நன்மைன்னு ஒண்ணு இருந்தா துன்பம்னு ஒண்ணு இருக்கும். அப்ப துன்பத்தை நம்ம என்ன பண்ணணும், துரத்தணும்னு நினைச்சா கவனம் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணணும். அப்ப கவனம் அப்படின்னா என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் கோச்சார கிரக ரீதியாக. அப்ப நீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்கவே கூடாது, யாருடைய குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாது. யாராவது புலம்பி அழுது உருண்டு பிறண்டு வந்து அவங்களுடைய கவலையை சொல்ல வந்தா பெட்ல படுத்தவங்க எந்திக்கவே கூடாது. அவங்க போன போய் வெட்டி பாருங்க, ஐயா போயிட்டாங்க அப்படின்னு எந்திக்க. ஏன்னா இருக்கிற சுமையெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவன் ஜம்முன்னு போயிடுவான், நீங்க கம்முன்னு உட்கார்ந்துட்டே தான் இருப்பீங்க, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க இந்த மாதத்தில் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என நினைத்தால் துர்க்கை அம்மன் வழிபாடு தொல்லைகளையும் துன்பங்களையும் துரத்தி அடித்து இன்பங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய வழிபாடாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய செயல்பாடாக இருக்கும் என்பது உண்மை. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாசத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? எல்லா கிரகமும் உங்களதான் படையெடுத்து வந்து இருக்காங்க. அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதியை தவிர்த்து, கேது பகவானை தவிர்த்து அத்தனை கிரகங்கள் என்ன பண்றாங்க, உங்களை நோக்கிதான் வர்றாங்க. இவ்வளவு நாட்களாக உங்க கூடவே எல்லா தொல்லைகளும் இருந்துச்சு.
ஆனா இப்ப எல்லா தொல்லைகளும் இந்த கிரகங்கள் மூலமாக உங்களை விட்டு விலக போகுது. ஒரு மீன் தண்ணி தொட்டியில இருக்குன்னு எப்படி இருக்கும்? அழகா இருக்கும், கியூட்டா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல கடலுக்குள்ள இருக்கும்போது நம்ம கடல் மீன்களை பார்த்தோம்னா அப்படியே நம்ம ஒரு கிளாஸ் மூலமாகவோ இல்லாட்டி பொதுவாகவே பார்த்தோம்னா அழகா போகும். அதே அந்த மீன் தரையில போட்டுட்டோம்னா எப்படி துள்ளி குதிக்கும், அப்படியே துடிக்கும்ல, அப்படியே ஃபர்ஸ்ட் துள்ளி குதிக்கும், அப்புறம் துடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கை. கிட்டத்தட்ட இந்த ராகுவான் உங்க ராசிக்குள்ள கால வச்சதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக புரட்டி போட்டு அடிக்காங்க. சில அன்பர்களுக்கெல்லாம் 6 வருடம் எக்ஸ்ட்ரா எடுத்தா, சில வருடங்களுக்கு சில மீனராசி அன்பர்களுக்கு 6 வருஷமா நிம்மதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு 60% அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா 3 வருடத்துல என் லைஃபே மாறிடுச்சுங்க. நான் நானாகவே இல்லை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடு, நான் நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய தன்மை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதுவும் ஒரே விஷயத்த அப்படி நினைச்சுடனே முடிச்ச நீங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஒரே விஷயத்த 3 தடவை செய்றீங்க, 2 தடவை செய்றீங்க, உங்களால சாட்டிஸ்பேக்ஷன் ஆகவே முடியல. அப்ப இந்த நிலையை உருவாக்கிய ராகு மற்றும் சனி பகவான் இந்த 2 பேரும் படுத்துற பாடல நீங்க உங்களையே மறந்துட்டீங்க. நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு உங்களை நீங்க கிள்ளி பார்த்த பிறகு தெரியுது, ஓ நம்ம இருக்கோம் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிட்டீங்க. ஸோ இந்த நிலை மாற்றக்கூடிய தன்மை, இந்த நிலையிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்கிறது. நம்முடைய மீன ராசி என்பதாகிய உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சிகளும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. என்னைய பொறுத்தளவு மகிழ்ச்சி கூட வேண்டாங்க, மன நிம்மதி வேணும் தான் இந்த வீடியோ பார்க்குற பல அன்பர்கள் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அப்படி கமெண்ட்ஸ் யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்க அனைவருக்குமே உங்களுடைய வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் உறுதியாக இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கும். அந்த அம்மன் கோவில்ல போய் வெள்ளிக்கிழமையில நீங்க நல்லெண்ணெய் தீபம் போய் போடுங்க. கமெண்ட்ஸ் இங்க கொடுங்க, விளக்கு அங்க போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான துன்பமும் உங்களுக்கு விலகும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல மீன ராசி அன்பர்கள்ல யாரெல்லாம் பொருளாதாரத்துக்காக யோசித்து கொண்டிருக்கீங்களோ, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கஷ்டமா இருக்குன்னு வருத்தப்படுறீங்களோ, அத்தனை விதமான மீனராசி அன்பர்களுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடக ராசியில் அமர்ந்திருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் விருச்சக ராசியில் அமர்ந்திருந்தால் உறுதியாக உங்களுடைய பொருளாதார நிலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. நீங்க கொடுத்த காசை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு வரும். நீங்க போட்ட தொழில்ல லாபம் வரவில்லை, ஓரளவுக்கு ஒரு வருமானத்தை ஈடுகட்ட முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இரட்டிப்பான லாபம், புதிய வாடிக்கையாளர்கள் மூலமாக இரட்டிப்பான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு. பொதுவாகவே மீனராசிக்காரங்க தனக்குன்னு எதையும் சேர்த்து வைக்கிறது கிடையாது. நான் வீட்டுல உள்ள நகையை கொண்டு போய் கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்க, ஹெல்ப் பண்றேங்கிற இதுல கொடுத்துருவீங்க. ஆனா உங்கள்கிட்ட வாங்கினவங்க திரும்ப கொடுப்பாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அதிசயம், ஆச்சரியம்தான். ஸோ அந்த நிலையில இருக்கவங்க தயவு செய்யணுமே இப்படி பண்ணாதீங்க. ஏற்கனவே பண்ணவங்க பண்ண மாட்டீங்க, ஏன்னா இருக்கிற நகையெல்லாம் கொடுத்துட்டீங்க, சரியா? அப்படி கொஞ்சமா நகை இருக்கு அப்படின்னா இனிமே அப்படி பண்ணிடாதீங்க. அதே போல நீங்க யாராவது உங்களோட நகைன்னு உதவி கேட்டா மட்டும் இந்த நகையை அடமானம் வச்சு கொடுங்க, எனக்கு லைஃப்பை மாத்திக்கிறேன்னு சொல்லி யாரு கேட்டு வந்தாலும் மீனராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய நகையை அடமானம் வைத்து யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. பொதுவாகவே மீனராசிக்காரங்க தங்க நகை அடை வைக்கிறத தவிர்க்க வேண்டும். அப்படி வச்சா உங்களுடைய வருமானம், உங்களுடைய மகாலட்சுமி உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. அது பொது பலன் நான் சொல்றேன், ஓகேவா? நான் மீனராசியோட பொது பலன், மீனராசி என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற பொது பலன் தனியா சொல்றேன்.
ஆனா இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு, உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஓகேவா? நீங்க நகையை மீட்டணும்னு நினைச்சா நான் சொன்ன அம்மனுடைய கோயில போய் தீபம் போடுங்க. அம்மன் கோயில் பக்கத்துல இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் போடுங்க, கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான நீங்க கமெண்ட்ஸ் கொடுத்த நேரத்தை வச்சு உங்களுக்கான வழிபாடை எடுத்தாரேன். அதாவது தங்க நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க அம்மன் கோயில போய் தீபம் போடுங்க. ஓகேவா? நன்றி. அதுக்கடுத்து நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தாய் மாமா உறவுகளிடம் வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கு உங்க மாமாவை ரொம்ப பிடிக்கும், மாமா தான் உலகம் வாழ்றவங்க நீங்க. ஆனா மாமாக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வந்துகிட்டே இருக்கு. கடந்த 2025 இருந்து சின்ன சின்ன விவாதங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ மாமாட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ண வேண்டாம். மாமா பெரியவங்க அப்படின்னு நீங்க விட்டு கொடுத்து போயிரு, தப்பு இல்லை. அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் உங்க மாமா உங்களை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிடும் மறுபடியும். அதே போல புதியதாக கடன் வாங்குவது, யாருக்காக கடன் வாங்கி கொடுப்பது, யாருடைய பிரச்சனையாக தலையிடுவது, இதெல்லாம் தயவு செய்து நிப்பாட்டிக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைய வெளிப்படையாக யாரிடம் பேசாதீங்க. நீங்க நான் சொல்ற வழிபாடை மட்டும் செய்யுங்க. உங்களுடைய மனசுல உள்ள கவலை, பிரச்சனை, போராட்டம் எல்லாமே விலகிடும். முதல் வழிபாடு நான் அம்மன் கோயில் சொன்னோம். 2வது விநாயகர் வழிபாடு. வினைகள் எல்லாம் உங்களுக்கு தீர்த்து மன மகிழ்ச்சிகளையும் மன போராட்டத்திலிருந்து ஒரு விடிவு கொடுத்து மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை விநாயகர் கொடுப்பார், வினைகளை தீர்ப்பார் என்பது நிதர்சனமான உண்மை.